அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அடி யாதென்று அறிந்து கொளற்கு அரும் பெரிய நிலையே, முடிந்திடவே முடியாது முடிந்த தனி முடிவே, கடியாத பெருங்கருணை கருத்தே என் கருத்தில் கனிந்து இனிக்கின்ற கனியே என் களிப்பே, மடியாத வடிவெனக்கு வழங்கிய நல்வரமே, மணிமண்டில் நடம்புரியும் வாழ்க்கை இயற்பொருளே. புரிஞ்சா? அடி யாதென்று அறிந்து கொளற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அடின்னா என்ன அர்த்தம்? பாதம்னா அடின்னு எப்படி எடுத்துக்கலாம்னா உயிர். ஸோ அந்த உயிர் யாதென்று அறிந்து கொளற்கு அரும் பெரிய நிலையே அப்படிதானே? ஏன்னா இந்த உயிரை பற்றி தெரிஞ்சா அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்களே. உதாரணத்துக்கு இந்த ஆமை எப்படி கடலில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஃப்ளோட் பண்ண போக முடியுதோ, அந்த மாதிரி அது உயிரை பற்றி தெரிஞ்ச அப்படின்னா அதை நம்ம இது பண்ணோம். நம்ம இப்போ எவ்வளோ மிதவைகளை விட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம உயிர்லேருந்து கற்றுக்கணும். இப்போது சயின்டிஸ்ட் நாய்களோட ரோபோட் மாதிரி பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் அந்த வேட்டையார்களுக்கு நாய் இருக்கும் இல்லையா, இப்போ அது மாதிரி இவங்களுக்கு மிலிட்ரி அவங்களுக்கு இந்த ரோபோட் நாய்கள் என்ன பண்ணுது, அவங்களுக்கு தேவையான அந்த ஆயுதங்கள், சாப்பாடு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டங்களை ஒரு இடத்துலேருந்து எடுத்து கூட்டு போகிறதுக்கு, போய் யாராவது இருக்காங்கன்னா செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு இது யூஸ் ஆக போகுது. ஏன்னா இந்தியாவில் அது வாங்கிட்டாங்க ஆர்டர் பண்ணி. ஸோ அடி யாதென்று இந்த மாதிரி ஒரு பெரிய நிலை இருக்குது. என்னென்ன நிலைகள்லாம் கலந்துருக்கும் அந்த அடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்திடவே முடியாது முடிந்த தனி முடிவே. அப்போ அடின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ளறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? அது எப்படி அடையணும் அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யம் பண்ணி. ஸோ மொழி ஒரு ஜீவர்களுக்கு இருக்கிற உயிரை தான் குறிக்குதா? ஆமாம் அடின்னா அடின்னா ஜீவனா இறைவனை குறிக்குதா? முடினா உடம்பு குறிக்குது. ஏன்னா ஒரு இது உயிர் நித்தியம், உடம்பு அனித்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் சைடில் அப்படி, நம்ம உலக லெவலில் அடிமுடி தெரிஞ்சுக்கணும்னா இது பிரம்மனும் விஷ்ணுவும் இது சிவனை போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அடிமுடினா எல்லாருமே நம்ம ஆதியம் அந்தன்னு நினச்சிட்டு இருக்கோமே, அது என்ன விளக்கம், இது என்ன விளக்கம்? இப்போ இது அடின்னும் போது உங்களுக்கு பிரம்மத்தோட இது குறியுது. பிரம்ம சிருஷ்டிக்கிறதுனால எல்லா உயிரையும் பிரிக்குதா? அந்த அமுதம் அதோட இது ஃபர்ஸ்ட் வார்த்தை வருதுல்ல, மூ அப்படின்ற மாதிரி அமுதம். அப்போ இதை அவர் அமுதத்தை யூஸ் பண்ணுற ஆள். இது அமுத பாகம் விஷ்ணு பாகம் நம்ம பேசியிருப்போம்ல. இதில்
யார் பேசுறீங்க? ம். அந்த இவங்க பெருவெளி ரகசியம் சொல்கிறவங்க அதெல்லாம் ஒரு பெருவெளி ரகசியம். அதெல்லாம் இப்படி எதிர்க்காரு அப்படி எதிர்க்காரு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். ஸோ அது ஒரு கிளான்ஸ் மாதிரி உங்களுக்கு இது ஷார்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துச்சு இல்லை, அதில் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏதோ ஒரு நேரம் பார்க்காம மறந்துடுவேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவு எடுத்துப்பேன். ரொம்ப நுணுக்கமாக தெரியாது, அதுவும் இல்லாமல் ரொம்ப மறதியும் ஆயிடுது. அதனால ரொம்ப கேட்ட கேள்வி பதில் சொல்லுவேன். வள்ளலாரோட நூல்களை அலசி பார்த்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு இது தெரியும். ஆமாம், ஏன்னா அவரு யூஸ் பண்ணியிருக்காரு அதில். அப்போ அதே தான் அவருக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா இன்னொன்று இது தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்குவான். இப்போ அடிமொழின்னா அது வசதியான சொல்லு, அது வந்து ஒரு நல்ல காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க. அடிமொழினா கடவுள் வந்து ஆதியும் அந்தமும்னா ஆதியிலேருந்து என்ன உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்தாரோ அந்தமா அவர் இருக்காரு, அவர் வந்து நம்மளை வழி நடத்துகிறாருன்னு இப்படி தான் என் புரிதல் இருக்கு. இப்போ நீ சொல்கிற மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி பிரித்து எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க தெரியல. நீ சொல்லும் போது ஓரளவுக்கு எடுத்து புரிஞ்சுக்க. அப்போ வள்ளலார் நீயே ஆதி அப்படின்றாருல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நீயே ஆதின்னும் போது கடவுள் தான் ஆதி. அதான் ஆதியும் அந்தமாவே அவரே தான் இருக்காருன்றாரு. அவரும் அதான் சொல்றாரு, எல்லாருக்குள்ளேயும் நான் எனக்குள்ள எல்லாருமேன்ற மாதிரி தான் அது புரிஞ்சிடுது. அதனால எல்லா உயிரும் அவருக்கு சொந்தமானது, அவரும் எல்லாருக்கும் சொந்தமானது. அதே நேரத்தில் சிற்றொலி பேரொலி அவர் சின்ன ஒளியாக எல்லாருக்குள்ளேயும் இயங்கிக்கிட்டு இருக்காரு. பெரிய ஒளியாக நம்மளுக்குள்ளே வந்து புகுந்து எல்லாருக்கும் தராருன்றது அந்த அளவுக்கு நல்லா ஒரு சாறு எடுத்துக்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரியும். சாராக கொடுத்தா எடுத்துக்கிறேன். அது நுணுக்கமாக எதாவது எடுத்து நானே யூஸ் பண்ணணும்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு இது மாதிரி சொல்லலாம். வள்ளலார் சொல்கிறதுலே வந்து சிவபிரம்ம முடி அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் நம்ம எடுத்து அலசி பார்க்கும்போது, அப்போ சிவம் அப்படின்றது எப்படி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வர, சதாசிவ அப்படின்னு இங்கே ஒரு சிவம் வந்து இங்கே இதாகுது, ஓப்பன் ஆகுது. சிவன் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிவன்றது வந்து எப்பயுமே வந்து தலைமை தாங்குற இடத்துல தான் இருக்குதுன்றது தெரியுது. கிங்கு பொசிஷனில் இருக்குது சரிங்களா? அப்போது சிவத்திலே வந்து என்ன பண்ணுது, இங்கே ஒரு சிவத்தை காட்டி விட்டுருச்சு. எந்த சிவம்? உதாரணத்துக்கு நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம்ல, கரண்ட்டை யூஸ் பண்ணி எரி வைக்கக்கூடிய லேம்பு, அதோட நடம் எப்படி எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி வருது. ஏன்னா இங்கே இருக்க எலக்ட்ரானிக் வந்து நம்ம இது பண்ணி கிளர்ச்சியை ஏற்படுத்தி விட்டு அதுலேருந்து வர ஒளியை வந்து நம்ம வந்து அது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதோடைய கட்டமைப்பை வச்சுக்குதுன்னு. ஸோ அது ஒரு அடி சரிங்களா, அது ஒரு பிரம்மத்தை ஏற்படுது கரெக்டுங்களா? ஸோ இதே மாதிரி விளைவுகளை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னும் மேல் விளைவுகளை ஒவ்வொரு இடத்துக்கும் கொடுத்துக்கிட்டே போகுது. ஆமாம், ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு டைட் ஆகிடுச்சா? புதுசாக இருந்த எல்லா இடத்துக்கும் அந்த அளவுக்கு புரியுதுப்பா. ஆனால் நீ இப்போ சொன்னல இது உயிர், அடின்னா உயிர், முடின்னா வந்து உடம்புன்னு சொன்னபோது எனக்கு கொஞ்சம் குழம்பிடுது. அதனால தான் இப்போ அடின்னா நம்ம ஏன் உயிர்னு சொல்கிறோம் சொல்லுங்க பாப்போம். அடின்னா ஏன் உயிர்னு சொல்கிறோன்னு கேட்குறீங்களா? அதுதானே அடிப்படையாக இருக்குது எல்லாத்துக்குமே, உயிர் தானே அடிப்படை. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து அந்த கிரியேஷன் அந்த இதெல்லாம் நடந்துச்சு, ஃபஸ்ட்டு அந்த அடியை தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ஸ்கேல் போகுது அப்படின்னு. அப்போ முடியும் போது முடிந்துடவே முடியாத அப்படின்னும் போது அது பராபர லெவல்ஸ் தாண்டுது சரிங்களா? அது அந்த மாதிரி தான் பையன். ஏன்னா அவங்க மொழியில வந்து தெரிஞ்சு வச்சிருந்தேன். இப்போ உடம்புன்னும் போது நான் கொஞ்சம் குழம்பிட்டேன், வேற ஒன்றும். அதை வரும், அதை பற்றி அவருமா வரும். இப்போ அடினும் போது அது உயிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மொழிந்திடவே முடியாத அப்படின்னும் போது இது ஒரு முடின்ற வார்த்தையோடு சேர்ந்து வரும். இந்த அடுத்த இது அடுத்த ஸ்டான்ஸ் அப்படிதானே? இப்போ மொழின்னும் போது முன்னாடியே வச்சு இந்த மொழி பராபர லெவல்ஸில் இந்த மொழியெல்லாம் வந்திருந்தா கூட அந்த முடிந்துடவே முடியாதுன்னா அந்த பராபரத்தை கடந்துருச்சுன்னு இருக்கும். அந்த வார்த்தை இது இவர் சொல்ல போகுது. முடிந்துடவே முடியாத
அந்த மொழி வந்துச்சுன்னா இப்போ செம்மொழி இப்போ வருதுல, முன்னாடி கொடுந்தமிழாக வந்த அந்த மொழியாக இருந்தாலும் இப்போ செந்தமிழ் மொழி வருது. சரிங்களா? அதெல்லாம் ஈஸியாக நம்மளால படித்து தெரிஞ்சுக்க முடியுது. எல்லாருக்கும் வந்து சொந்தமாக படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு சொந்தமாயிடுதுல இந்த இலக்கியம். முன்னாடி வந்து சில பேருக்கு மட்டும்தான் அது குழுவுக்கு இதாக வச்சுருந்தாலும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை சர்வதேசமாக்கிட்டோம். அது யாரால் முடியுதுன்னா அந்த தலைவரால் தான். முடிஞ்சிடவே முடியாது, யாராலையும் வந்து அதை சொல்ல முடியாது. பட் இதை வந்து அதை முடிச்சிடுச்சு. சரிங்களா? நான் வந்து அதை பெர்ஃபெக்ஷன் ஆகி விட்றேன், எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே இதை நான் கருத்தை வெளியே விட்றேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி முடியாது. முடிந்த தனி முடிவே இது. ஏன்னா தனியோட இயற்கை இருக்கிறதால இது வந்து இப்படி தான் வரணும். எல்லாம் ஒரு ட்ராமா எப்படி நடக்கும், ஒரு கோவிலில் ஐயருங்க மாதிரி ஒரு ஆளுங்க இருந்துக்கின்னு ஹைரார்கி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்ல, அது கீழே சில பேர், அது கீழே சில பேர் அப்படின்ற மாதிரி கடைசியில் ஏழைகளை வெளியே விட்டுட்டு அவங்க பிச்சை ஏந்திட்டு வெளியே நிற்பாங்கல்ல. சரிங்களா? அவங்களாம் உள்ளே விடுறதில்ல. சரிங்களா? யாரெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்காங்களோ, இது கூட கனெக்டடாக சொசைட்டி கூட கனெக்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் விடுறதில்ல. ரொம்ப வியாபாரம் அந்த மாதிரி இது பண்ணுறவங்க தான் நம்ம உள்ளே போக முடியுது. அதான்ப்பா, இது நிறைய நுணுக்கங்கள் இருக்குப்பா. இவங்களாவே கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்து எனக்கு இது வேணாம், எனக்கு நான்வெஜ் தான் பிடிச்சிருக்குன்னும் போது, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்கள பார்த்தா நீ எவ்வளோ வெறுக்கிற. இவங்க பாவம் செய்கிறவங்களையும் ஒரு உயிர் வலி தெரிஞ்சுக்காமல் போயிட்டு ரொம்ப ரணகாலப்படுத்தி ரொம்ப தொல்லை கொடுக்கும்போது அது அவங்ககிட்ட சேர்றதோட சேராமல் இருக்கலாம், தனிச்சே இருக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்துருக்குல்ல. ஐயோ அவங்கெல்லாம் வராமல் இருந்தாலே நல்லதுன்ற. இப்போ சித்தியெல்லாம் சாப்பிட்றாங்கன்ட்டு ஐயோ அவங்களுக்காக நீங்கள் போய் பாவம் செய்யாதீங்க, இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கல்ல, நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க, அதுவும் ஒரு பாவம் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க வந்தால் அவங்க நம்மளை மாற்றிடுவாங்கன்ற மாதிரி இவங்க அச்சப்பட்டு இவங்க ஒதுங்குறாங்க. அப்புறம் 4 கடையில் இப்படியே அந்த ஏதோ மாறிடுது. அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன்னு போய் 9 தப்பு பண்ணுறாங்க, 9 தெரிஞ்சுக்க போய் ஒன்று கோட்டை விட்டுறாங்க. இப்படி தான் இது ஒரு என்ன ஆண்டவனோட படைப்புல இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கேம் மாதிரி அப்படியே எதனா நுணுக்கம் ஒரு ரகசியம் இருந்து திணிச்சு அதில் உள்ள போகும்போது தான் அது அப்படியே வருது. அதனால ஒரு காலகட்டம் கழியும் போது தான் அதோடைய ரகசியமும் வெளிப்பட்டு அது சுவாரஸ்யத்தையும் தூக்கி கொடுத்து நல்லா விளங்க பெற்று நல்லா கடவுள் அருள் பெற முடியும். அப்போ வந்து இப்போ வள்ளலார் ஐயா வந்து அந்த இதெல்லாம் உடைக்கிறாரு. ஏன்னா அவர் எல்லா சூட்சமத்தையும் உடைக்கிறாருன்னும் போது அந்த காலம் கணிஞ்சு வந்துருச்சு. அந்த காலத்தெல்லாம் தாண்டிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து எல்லாமே பரவிடுச்சு, எல்லாமே மாறிட்டு வரும்போது இப்போ அந்த காலம் கணிஞ்சு வந்துருச்சு. கரெக்டான்றது தான் என் கணிப்பு, என்னுடைய இது தெரியுது. ஏன்னா நான் அனுபவபூர்வமாக பார்க்குறேன். நிறைய இந்த மாதிரி இருக்கு, பின்னி கணிஞ்சிட்டு கிடக்குது. பாவமும் புண்ணியமும் அப்படியே பின்னி கணிஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்படி எல்லாம் வாழ்க்கையில் நடக்குது. இப்போ இந்த நிலையிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ என் தங்கச்சி எனக்கு உயிராக எல்லாமே சொல்லி தர்றா, என்னை அப்படியே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. ஆனால் அந்த சூழ்நிலை அவங்க செய்கிற அந்த செயலை வந்து இப்போ என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. அது போகும்போதே எனக்கு கொமட்டுக்கு நானே அதில் சாப்பிட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தவ தான். ஆனால் இப்போ எனக்கு அது தாங்கலை, அது ஏற்றுக்க முடியல. அப்போ நான் அங்கேருந்து ஒதுங்குறேன், அவளும் என்ன இப்படி எல்லாம் தான் நடக்குது. அது ஏன்னே தெரியுது. அதனால தான் வளர ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சார் ஈஸியாக. ஒரு சில வார்த்தைகள் முடிஞ்சிடவே முடியாத முடிந்த தனி அவருக்கு இந்த பாடி மாறிடுச்சு. சரிங்களா? கடவுளுடைய அருள் வரணும். அந்த முடி அப்படின்றது நம்மளுக்கு இப்போ பாடின்றது தெரியுது. அப்படி தானே? முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்களோட முடி அவங்க எடுத்துருக்க பாடி வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட பொசிஷன் வந்து சொல்லிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வள்ளலாருக்கு வந்து எடுத்த எப்படிரா இதுக்கு மேலே எதாவது இருக்கா, இதுக்கு மேலே எதுவுமே முடியாது அப்படின்னு வந்து இத்தனை பேர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தா கூட இவர் ஒரு தனி ஆப்ஷன் வருது. சரிங்களா? சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனில் பியாண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு இது ஒன்று வருது. சரிங்களா? முடிந்த தனி முடிவு அந்த மாதிரி ஒரு பியாண்ட் பாடி. இது கடியாத பெருங்கருணை. கடியாதன்னும் போது இது கடிச்சு எடுத்துறாரு. அப்படிதானே? முன்னாடி இருந்தவங்களாம் கடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே?
கரெக்டாக. முன்னாடி இப்போ வாங்கின அடிமுடி சிவபிரம்ம முடின்னு இப்போ லேட்டஸ்ட் அது ம் நம்மளுக்கு வளரல அப்புறம் கடைக்கு போடுது. ஆமாம். அதுக்கு முன்னாடி அது கருணையில் நிறைய தனித்தனி திரையில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சிவம் வேற பிரம்மம் வேற தனியா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கடினமானது இருக்குங்களா. ஸோ அது கடினமான முயற்சிகள் எடுத்துட்டு அப்போ பிரயாசம் வச்சுக்கிட்டு நம்ம கால் தூசியாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆமாம் அதெல்லாம் கிளியர் ஆகிடுது. செருப்புல இருக்கிற துகள் மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு இருக்கலாமே தவிர ஆமாம். அதுக்கு இது முடியாதே அப்படின்னு சொல்றாரு. அது மேலே போக முடியாது சரிங்களா. அதெல்லாம் கடியாத பெரும்பிரணி நல்லா உயர்த்திக்கிட்டே வரும்போது கருத்து கடவுள்கிட்ட நம்ம நெருங்குறோன்றது அங்கே கிளியராக இருக்கு. ஸோ அந்த கருத்தை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, என் கருத்தில் கனிந்து 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 அதாவது 2 கனி மாதிரி சொல்றாரு சரிங்களா. ஆமாம். முன்னாடி வந்து ஆமாம். ரொம்ப கடுமையான இடத்துல பெற்றுட்டோம் போது அது நம்ம அடையிலன்றது அங்கே நான் கிளியர் ஆயிடுறேன். திருட வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு அது கண்ணு அவனை கட்டி அவனை வந்து ஒரு இதில் மரத்தில் வந்து ஏற விட்டு நம்ம மாம்பழம் பறிக்க விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க எப்படியோ பறித்து பழங்களை வாங்கியிருக்காங்க. ஒரு சில கனிகள் இருந்தது. அந்த கனி வந்து என்ன பண்ணாது, நம்மளுக்கு உண்ண முடியாது சரிங்களா. விற்கணும் வளராத சில பழங்கள் எழுதிருப்பாரு. தொண்டை விற்கிக்குமா இல்லை இது அந்த மாதிரி சரிங்களா. ஏன்னா கரெக்டான ஃபுல்லான அமுதம் இல்லாததால அந்த கருத்து வந்து ஃபுல்லாக அடையாததால இது பண்ண முடியாது. அதனால தான் இது வந்து கனிந்து கனிந்து சரிங்களா. அது டபுள் வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி கனிஞ்சு அது ஒழுங்காக கனிஞ்சிருச்சா அப்படியே அனலைஸ் பண்ணும். சரி திருப்பியும் வந்து கரெக்டாக தான் கணிக்கிறோம் அப்படின்னு ஒரு இது. ஏன்னா ஒரு சைடில் வந்து கணிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம், அது அதுக்கு மேலே அது போகல அப்படின்னு அர்த்தம். ஆனால் டபுள் சைடில் அது கணிஞ்சிச்சுன்னா சரிங்களா மேலே. இப்போ ஒரு பழம் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் கனிஞ்சு வந்திருக்கு, கலரெல்லாம் மாறி நல்லா வந்திருக்கு. ஆனால் அந்த பக்கம் அரிஞ்சா இனிப்பாக இருக்குது. இன்னும் கனியாவது அந்த கீழெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்கும், இன்னும் பழுக்காமல் இருக்கும். அந்த இடம்லாம் நம்ம அறுக்கும்போது இப்போ ஒரு மாதிரி புளிப்பு தன்மை கலந்த மாதிரி இனிப்பு இருக்கும். அப்போ முழுமை பெறலைன்னும் போது எல்லாம் புளிப்பு இனிப்பாகவும் கசப்பு இனிப்பாகவும் துவர்ப்பாகவும் தான் இப்படி தான் இருக்குது. அது நல்லா முழுமையாக பழுத்து முழுமையாக நல்லா கனிஞ்சு வரும்போது தான் செம சூப்பராக இனிப்பாக இனிக்குது. அது அப்படின்னா என்ன, இவங்க கனிஞ்சும் கனியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்தும் செய்யாமலும் அனுபவபூர்வத்தாலேயும் சரியாக உணர்ந்து வராமலோ எங்கேயோ இந்த இது என்ன பாச இதுலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்லுவாங்க, பசு பாசம் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இதை தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோன்றது நல்லா வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்கன்னு ஐயா சொல்கிறாரு. அந்த விளக்கம்லாம் எனக்கு நல்லா புரியுது. பசு இதெல்லாம் இப்போ இன்றைக்கி எங்கள் நாட்டு நாட்டையும் பேசும்போது அப்படி தான் பேசணும். நேற்று இன்னைக்கெல்லாம் ஒரு சூழ்நிலையில் நம்ம இது இப்போ மாட்டிக்கிட்டு பசு பாசன நிலையிலேயே நம்ம கடந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் தூக்கி போட்டு வரும்போது தான் அவங்களும் மாட்டிகிட்டு இருக்காங்க தான். ஏன்னா அந்த காலம் கனியை வரல, கனியில் அரைவரையாக தான் கனிஞ்சிருக்குன்றது கிளியர், அங்கே நல்லா கிளியர் ஆகிடுதுங்க. அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துடுங்க, அப்போ தான் முழுசாக கனிய முடியும். அந்த பாசம் அந்த இது மலம் அதுலெல்லாம் இருக்கும் போது நம்ம கனிய மாட்டோம், அரைகுறையாக தான் இருக்கும். ஆண்டா முழுசாக நம்மளுக்கு எல்லாமே காமிச்சு கொடுத்துருந்தாலும் நம்ம அனுபவபூர்வத்துக்கு போகல. அந்த அனுபவிக்கும் போது தான் நம்ம அங்கே அந்த கருணைன்ற அனுபவத்தை சேர்க்கும் போது தான் நம்ம அந்த நடத்தை சேர்க்கும் போது தான் நம்ம வந்து கனிகிறோம். நல்லாவே கனிந்துன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நல்லாவே எல்லா நல்லா கனிஞ்சிடும், முழு அளவில் கனிஞ்சு போகிறோம். அதுதான் ஆண்டவனுக்கு போய் நல்லா ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து வேக்யூம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் கண்டினியூமாக இவர் வந்து கணிஞ்சுன்னு சொல்கிறதால அது வந்து நான் வேகன்ட் அந்த குழுவில் இருக்கும்போது வர எனக்கு அப்படியே இது மாதிரி மக்கள் கூட பேசணும், அந்த சுத்த இது கிளம்புதில்ல, அவரோட எல்லாருமே வந்து நமக்கு இது பண்ண வருது, அவங்க கூட கூடி விளையாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதே எடுத்துகிட்டு வருவார். அப்போ தான் இன்னும் ஞானங்களை வந்து அதிகமாக தர மாதிரி இருக்குது. நம்ம சகோதரருக்குள்ளே இது பண்ணிட்டு அந்த வெளிகளை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட புகழை வந்து பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, சூப்பர்
கண்டக்டிவிட்டி அந்த வார்த்தையை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம்ல. அப்புறம் சூப்பராக கன்சிஸ்டன்சி பற்றி பேசியிருக்கோம். அதுக்கு நடுவில் என்ன உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னா சுப்பீரியர் கனெக்டிவிட்டி அப்படி தானே. எல்லாம் வந்து சூழல ஏன் அப்படி சொன்னோன்னா சுத்தம், சுதந்திரம், சுகம் அப்படி தானே. ஸோ இன்னொருத்தவங்க சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், சுத்தமும் சுகமும் கிடச்சிடுற மாதிரி இருக்கு அப்படி தானே. அது என்ன மாதிரி சுதந்திரம் சொல்லுங்க பார்ப்போம். ஏழைகளுக்கு வந்து அவங்களோட நிலைகளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு சுதந்திரமும், கடவுளுக்கு வந்து நம்மளோட சுகத்தை வந்து காப்பாற்றி இது பண்ணி கொடுக்கறதுக்கு மேலேற்றி கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட இருக்கிற சுதந்திரமும், 2 சுதந்திரமும் நம்ம இது பண்ணிக்கிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு. ஸோ ஏன்னா அவங்களாம் சுதந்திர போராளிகள் தானே. ஸோ அவங்க கூட இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெரிய வந்துச்சு சரிங்களா. ஸோ ஏன்னா அது காலத்துக்கு அப்பாற்பட்ட வார்த்தை இல்லை இது. ஸோ இந்த மாதிரி கருணை கருத்தில் வந்து எனக்கு அந்த மாதிரி கண்டக்டிவிட்டி சூப்பர் சேர்த்து கொடுத்துட்டாரு. ஏன்னா அது சூப்பர் கனெக்டிவிட்டி பற்றி என்ன பேசியிருக்கோம் தெரியாது, அவங்க மறந்துச்சா? வைர கட்டியை பற்றி பேசிருக்கும் போது நம்ம பேசியிருப்போம்ல, அந்த கோல்டு இதை வச்சு பேசும்போது பேசியிருப்போம் சரிங்களா, கோல்டு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கருத்து வந்து அந்த மாதிரி என்ன பண்ணுது, எல்லா கூடயும் கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி விடுது அப்படி தானே. சுப்பீரியர் இந்த சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுறது, இந்த தடை யாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் தீர்த்துட்டுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், சூப்பர் கண்டக்டிவிட்டி வரும். ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, தடை இருந்து போச்சுன்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஏன்னா நான் சண்முகத்தை நானே நடத்துகின்றேன்னா இந்த நம்ம ஞானத்தை வந்து நல்லா கண்டக்டிவ் அந்த ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறது யார், சுத்தம் வந்து ஏறி போச்சு சரிங்களா. அதனால தான் வந்து தடைகள் இல்லாத அது மட்டும் ஊடுருவு. அதான்ப்பா இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி இந்த பாசம், இந்த இது என்ன சொல்கிறது, பாசன்ற மாயாவில் போய் நம்ம பூண்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம கனியிலன்றது நல்லா கிளியர் ஆகிடுச்சு. அது நல்லாவே இவங்க அதை சொல்லவே இல்லை, அதுதான் வாழ்க்கை, அதுலேயே நம்ம வாழ்ந்து அதுலேருந்து நம்ம மேலே ஒய்யணுன்ட்டாங்க. ஐயா என்ன சொல்கிறது, அது தூக்கியே போடுங்க, அது ஓரளவுக்கு கொஞ்சமாக வச்சுக்கிறத வந்து முழு அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம், முழுசாக வச்சுக்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வச்சுக்கிறோம். இங்கே தான் நம்ம மாறணும், இங்கே தான் மாற்றிக்கணும் நம்மளை. அது கொஞ்சம் அளவு ஒரு அளவு பண்ணிவிட்டு அப்படியே மேலே அதை தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கணுன்றாரு. ஆனால் நம்ம அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் எல்லாமே, அதுதான் கடவுள் நினச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டு மீதி நான் சொல்லி முடிச்சிடக்கூட சொல்லலாம் இல்லையா அவங்களோட. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது நினச்சா. இப்போ எனக்கு நீங்கள் விளக்கம் தர மாதிரி இருக்குது, நான் நடுவில் நிறுத்தி வச்சுட்டு இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு மாதிரி இருக்குது. ஸோ அதான் நம்ம தெரிஞ்சதை நம்ம பேசி முடிச்சுட்டு அவங்களுக்கு கேப் தரும் போது நீங்கள் சொல்லலாம் சரிங்களா. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம், கடைசியில் நான் பேசி முடிச்சோடனே கேட்கலாம் சரிங்களா. ஏன்னா மக்களுக்கு இது தெரிய வேண்டியது, நீங்கள் தடை போட்டு இந்த மாதிரி தடைகள்லாம் என்ன பண்ணுச்சு, புடி கிடச்சிடுவாரு சரிங்களா. என் தலைவர் கிடச்ச வேண்டி என்ன பண்ணுவார், கனெக்டிவிட்டி கொடுப்பாரு. எங்கே கனெக்ட் ஆகணுமோ அங்கெல்லாம் கனெக்ட் ஆகணும். தேவையில்லாத நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா சாலை வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த கனெக்டிவ் வந்து நல்லா கொடுத்து நம்ம அப்புறமேட்டு என்ன ஆகிடும், கனெக்டிவிட்டி நல்லா வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், கனெக்டிவிட்டி அது அடுத்த சொல்ல மாட்டேங்க பாருங்க சரிங்களா. தெரியாது, நான் அடுத்து சொல்லி கொடுத்து கூட அடுத்தது நான் இது வரும் அப்படின்னு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா கூட அந்த தொடர்பு படுறதை பற்றி நம்மளுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா படித்தறியேன் கேட்டறியேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, இன்னொருத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு கேட்க இப்போதைக்கு தொடர் சரிங்களா. ஏன்னா நம்ம சொல்கிறதே வந்து அடுத்தவங்க கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல. அப்போ அவங்க சொல்றதை கேட்டாங்கன்னா நம்ம முழுமையாக வந்து கேட்குறோமா, சரி கேட்டுட்டு அவர் மட்டும் சொல்லுவோமா அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் அந்த வளர்த்துக்கின்ற மட்டும் தெரியும். அதனால கணிந்தது மட்டும் நானும் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ கூட இருப்பேன், அந்த மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கினே வருது சரிங்களா. இன்னொருத்தவங்க பேச விட்டுட்டு அது ஒழுங்காக நம்ம கேட்டுட்டு அவர் மட்டும் நம்ம பேசுவோமா இல்லையா அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டு அவர் மட்டும் பேசுவோமே அப்படின்றதும் ஒன்று நம்மளுக்கு இல்லை. கடை 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 கடைன்னு அந்த பேதி புடிங்க அடிக்கும்ல, அந்த மாதிரி நம்ம புடிங்க அடிப்போம் சில இடத்துல.
சரிங்களா? அதனால நம்ம அது ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் இல்லை நான் பேச முடியல, உங்களுக்கு இன்னும் கவனம் வருதா இல்லையா அப்படின்னு உங்கள் வாய் மேலே நான் பேச ஆரம்பித்தேன். பட் இன்னும் கூட நீங்கள் வந்து அது அடங்கல்ன்றதால இன்னொரு கீரை போட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு கடிந்து சரிங்களா? இன்னும் வந்து நிறைய கீரை போடுவார் கடவுள் அவரோட கருணையில். ஃபஸ்ட்டு வந்து நான் பொண்ணு டீசெண்டாக கடிஞ்சிடும் போது நீ எப்படிடா வந்து இவங்க எல்லாம் மண்முடி போக அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசலாம், எப்படி வந்து சிரிக்குமாவ அப்படின்ற மாதிரிலாம் இதே தத்துவ இதில் வந்து அது மாதிரிலாம் சேர்க்குறாரு. அது எப்படிடா குரங்கு மட்டப்பையில அப்படிலாம் சொல்கிறாரு, பேரின்னு சொல்கிறாரு. என்ன இதெல்லாம் வந்து கடிமை இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்க தோணும். அதனால தான் வந்து இந்த வசனங்கள்லாம் வருது. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் கியரில் வந்து அது கிடையாது, இனிமேல் பேசுறது. அப்போ அதையும் அவங்க இது பண்ணல, நான் இப்படி தான் அடி ஒட்டாரம் பிடிச்சதான் அடுத்த கீர் மாறுது, அடாவடித்தனமாக பண்ணாதான் அதட்டி பேசுறது. சரிங்களா? அடுத்த லெவல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறது, இன்னும் கீர்லாம் மாற்றுறது லெவல்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? கேட்டால் நம்ம திருப்பி சொல்லணும். ஸோ அது வரைக்கும் பெருங்கருணை கருத்தை, இந்த கருத்தை வந்து எனக்கு பாயறதால சரி இந்த அவங்க ஒத்துவர மாட்டுறாங்க, இப்படியே இருந்தால் அது காலம் ஓடிடும், நம்ம வேறு ஞானத்தை மாற்றுறதுக்காக நம்ம திருப்தி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கருத்தை என் கருத்தில். அப்போ என்னோட கருத்தும் அந்த கடவுளோட கருத்தும் ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா? நான் வந்து இப்படி ஆக்ஷனை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அதே மாதிரி எடுத்து விடுறேன். சரிங்களா? அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறது. ஸோ கனிந்து இனிக்கின்ற. அப்போ பரவாயில்ல, இதில் லோயர் லெவல்ஸில் சரி நான் வந்து இனிமேல் பேசி பண்ணால் கூட அதுலேயும் இனிக்குது, கொஞ்சம் அதட்டி பேசி அதில் இது பண்ணி அதுலேயும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுச்சுன்னா அதுவும் இனிக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரி இனிக்கின்ற கனியே என் கழிப்பே. அதெல்லாம் எனக்கு வந்து ரிவார்ட் சோல் கிடச்சிருச்சு. நான் எங்கடா இது முத்து இன்பம் கிடைக்காம சித்தி இதெல்லாம் கிடைக்காம நான் எங்கே ஓடி போயிடுவேன்னு நினச்சேன். பட் அப்படிலாம் கிடையாது, எனக்கு வந்து கிடச்சிருச்சு. அப்படின்ற மாதிரி மடியாத மடிக்கிறதுனா ஒரு ஃபோல்டு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல வந்து ஃபோல்டு வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுள் சொல்கிறது நம்ம கரெக்டாக கோணிக்காமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது ஓகே. பட் இங்கே இருக்கிற அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற அந்த இதில் வாங்கிட்டு நம்ம வந்து கோணிக்கிட்டோம் அப்படின்றதுல மடியை ஐயா வந்து தெளிவா சொல்றாரு, நல்லா புரியுது. கூட்டுரு வந்து லீடராக வச்சு நான் பேசி அதான் இன்னும் பேசி முடிச்சேன்னா தெரியல. சரிங்களா? அது தெரிஞ்சுனாங்க நீங்கள் ஐயாவை புகழ்றது அதெல்லாம். ஸோ அது வந்து ஒரு ஜமாத்தோடு முடிச்சு நீங்கள் மட்டும் உங்கள் வாய்க்குள்ளேயே அந்த வார்த்தையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் பாயிண்ட் ரொம்ப அதி முக்கியன்ற மாதிரி நான் வந்து அந்த கவனத்தை செலுத்தி என்னோட பாயிண்ட் அது மடிஞ்சிருது. ஆமாம், அது மடியுது தெரியுங்களா? அதான் வந்து மடியுது. இப்போ நேராக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த வசனங்களை முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் மடிச்சு விட்டுறீங்க. சரிங்களா? ஸோ இது மடியாத வடிவெனக்கு நான் இருந்தாலும் இந்த மாதிரி இவ்வளோ வாய்கள் வந்து எனக்கு வந்து அது மடித்து விட்றது அப்படின்னு பார்த்தா கூட நான் வந்து இதுவாக போல வடிவெனக்கே நான் வடிச்சிடுவேன், அதுக்குள்ளார நான் மடிக்கிறதுக்குள்ளார எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துடுவேன்ற மாதிரி இருக்கிறதுல பெஸ்ட்டு ஃபீல்டர் நான் தான். இதெல்லாம் எது வரணும் எது போகணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அது வடிவெனக்கே வழங்கிய நல்வரமே. சரிங்களா? அப்போது இது இவருக்கு வருது அப்படின்னும் போது எப்படி இது வரைக்கும் என்ன வந்துருந்துச்சு, எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம்னு சொல்லிக்கிட்டு மலம் வந்துட்டு இருந்துச்சு வெளியில். சரிங்களா? ஸோ வள்ளல் தான் வந்து கரெக்டாக அது திருச்சிற்றம்பலத்தில் வந்துட்டு நான் பண்ணிட்டாரு. அந்த மலத்தை எல்லாத்தையும் வந்து ஒளியாக மாற்று. சரிங்களா? ஸோ அந்த வடிவ எனக்கே சமப்பெரிய ஃபில்டராகி வழங்கிய நல்வரமே மணிமன்றில் அந்த மணி மாதிரி அந்த பெரிய வேல்யூ எடுத்த அந்த மன்றுன்ற போது இது பண்ணுறதில்ல டைலாக்ஸ் அந்த உரையாடலாம் எடுத்து நம்ம எப்படி வந்து பேசி நல்லா ரேப்போ டெவலப்மெண்ட். சரிங்களா? சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கு, நியூட்ரிஷன் கவுன்சிலிங்கு எல்லாமே நடந்து நட்டம் புரியும். இதெல்லாம் இந்த மாதிரி மெக்கானிசம்ஸ், மெட்டபாலிசம், மெஷினரிஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. வாழ்க்கை இயற்பொருளே. அப்போ வாழ்க்கை இயற்பொருள்னா அந்த லைஃப் வந்து எப்படி மாறிச்சு, ஒரு அடியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ லைஃபுக்கு என்ன பாருங்க. இதுக்காக நம்மளை ஒரு அடி முடிதெல்லாம் எது தேவைப்படும், வாழ்க்கை நடத்துறது தானே. அப்போது வாழ்க்கையோட இயற்பொருளே. இயற்பொருள்லாம் எனக்கு செயற்பொருள்லாம் நான் சொல்லணும். அப்போ ஆமாம், இயற்பொருள்னா ஆண்டவன் விளக்குற விளக்கம் வந்து நல்லதெல்லாம் இப்படியே செய்யுங்க, இது இந்த நடம் புரிஞ்சாதான் நான் உங்களுக்கு வந்து. அப்போது இயக்கிறது வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்குமா இல்லை செயற்கை இருக்குல்ல அது ரொம்ப திறமையாக இருக்கும்?
இயற்கை தான் சரியான நல்ல பயன் தருது. அப்போ வந்து இந்த கலப்பட லெவல்ஸ் இருக்குல்ல, இந்த கண்டாமினேஷன் லெவல்ஸ் எதுவும் தாண்டி விட்டுருக்கு. சரிங்களா? இந்த கண்டினியூம் வந்தோடனே அந்த கண்டாமினம் போயிடுது. சரிங்களா? துருசி எப்படி அகற்றுதுன்னு தெரியுது அவங்களுக்கு. அப்போது அந்த பகற்படமாக பரிசு எப்படி கிடைக்குதுன்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பொதுநலம் புரிகின்ற சூழ்நிலை இன்னும் மேலே தெரிஞ்சுக்கலாம் பார்ப்போம். சித்தெல்லாம் வல்ல சித்தனே ஞான சிதம்பர ஜோதியே சிறியேன் கத்தெல்லாம் தவிர்த்து கருத்தெல்லாம் அளித்த கடவுளே கருணையின் கடலே சத்தெல்லாம் ஒன்றே சத்தியம் என என் தனக்கு அறிவித்ததோர் தயையே புத்தெல்லாம் நீக்கி புத்து. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப பார்ப்போம் அழகு. புத்தெல்லாம் நீக்கி பொருளெல்லாம் காட்டும் பொதுநலம் புரிகின்ற பொருளே. சரிங்களா? பொதுநலம் புரிகின்ற பொருளை பற்றி நம்ம ஜென்ரல் உடனே பேசியிருந்தோம்ல, அந்த இயற்பொருள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸா நேச்சுரல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற 2 வகையாக இருக்குது. நம்ம நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்த்தோம், இப்போ அதிலே ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்கணும். சரிங்களா? அதான் பொதுநலம் அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பற்றி வருது. அந்த மெக்கானிசம்ஸ் பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த புரிகின்ற பொருள், அதோட மெட்டீரியலிசம் எப்படி இருக்குது. சரிங்களா? அப்படின்ற மாதிரி சித்தெல்லாம் வல்ல. சித்தை பற்றி நம்ம பேசணும்னா என்னென்ன சித்து சொல்லலாம்? நம்ம கருமை, அதாவது கேப் விடும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பேச வரும்போது நீங்கள் அதை இடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வளருக்கு வந்து அந்த இடிக்கிறதே பிடிக்கிறது இல்லை. சரிங்களா? அப்படிதானே? அவரு ஏன்னா கடவுள் நம்மளுக்கு இடிப்பார். சில நேரத்தில் நம்ம தப்பு வச்சுட்டோம்னா நம்ம இதை வச்சு இடிப்பார், அது ஓகே. பட் மனுஷங்க இடிச்சுக்கிட்டு அதனால நம்ம என்ன பண்ணுறது, இடிச்சு வந்து கீழே தள்ளுறது கிடையாது. சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் மேலே ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ஓகே. ஸோ இடி மின்னல்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ சித்தெல்லாம் வல்ல. அப்போது கருமை, யோக, ஞானம் அதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? கருமம் ஒன்று வந்து அப்போ இதில் யோகன்றது கடவுளை தியானிச்சு நல்ல எண்ணங்களை உருவாக்கிட்டு செயல்படுத்துறது. சித்தின்றது கடவுளோட ஞான சித்தின்றது நம்மளுக்கு கடவுளுடைய அருள் வந்து விளங்கிட்டு அப்படி கொஞ்சம் விளக்கம் பெற்று நம்ம அந்த நடையில மாறுவோம். அதுதான் வந்து இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கருமம் அப்படின்றது நம்ம இந்த பொருளை வச்சு பண்ணுறது. காரண பொருளா, இதுக்கு காரணம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியானது. ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கை வாழ்றோம், இந்த வாழ்க்கை வாழ்றதுக்காக ஒரு காரணத்தை ஏற்படுத்தி அதை ஏதாச்சும் ஒன்று செய்துட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ சுக்குமோன்றது காரணம் உருவாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எதனா ஒன்று குளறுபடியாகவும் செய்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம் ஏதாச்சும். அப்போது இது காரணம் காரியம் இது ரெண்டுமே வந்து வச்சிருக்கிறதுக்கூடிய இதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யோகம். சரிங்களா? அப்போ காரணம் வேண்டாதது எதுவாக இருக்குது, ஞானம். அப்படிதானே? ஸோ இந்த மாதிரியான ஒரு இலக்கணம்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து சித்தனே சித்தெல்லாம் வல்ல சித்தனே. சரிங்களா? எல்லா சித்தமும் அவர்கிட்ட இருக்கும். அது கடைசியில் அடுத்த பாயிண்ட் என்ன எடுத்துகிட்டு போகிறாருன்னா ஞான சிதம்பர ஜோதியே. அப்போது நம்ம சித்தி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஓரளவுக்கு. அந்த ஞான சிதம்பர ஜோதி அப்போ ஞானத்தில் அவங்களுக்கு இதிலே வந்து எந்த மாதிரி வருது, சித்தம்பரம் போது என்ன சொல்லுது, இந்த இதுலேயே வந்து டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாம் அப்படின்னு கேள்விப்படுங்களா? பொதுவாம் வெளி. அந்த பொது வந்து சிதம்பரம்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும். சரிங்களா? இப்போ நம்ம செல்லில் பார்த்தீங்கன்னா எது வந்து பொதுவாக இருக்கும், நியூக்ளியஸ்.
இல்லை அது எல்லா செல்லு பாடிக்கும் சரி, செல் மெம்பரேன்ஸுக்கும் சரி, அது எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸுக்கும் சரி, அதுக்கும் வந்து நம்ம இது பண்ணிக்குவோம்ல, எல்லாத்துக்கும் சேர்ந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சிதம்பரம்ன்றது எல்லாத்துக்கும் அடிப்படை இல்லைங்களா. அந்த மாதிரி சிதம்பர ஜோதியே சிறியேன் கத்தெல்லாம். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி நான் இதில் சென்டராக இருக்கேன்னா எல்லாத்துக்கும் கார்னர் நான் சரிங்களா. ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி நான் வந்து இப்படி ஆகிட்டேன், ஒரு ஓரமாக நின்றுருக்கேன். சிறியேன் அப்படின்றது அது அந்த ஒரு பொசிஷன் சரிங்களா. ஆனால் யார் பெரியேன்? பெரியன் யார்? அப்படி சரிங்களா. சிறியேன் கத்தெல்லாம் அப்படின்னும் போது துரிசு வந்து கத்துக்குட்டி ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து இது பண்ணிருப்போம்ல, இருட்டில் வாழ்ந்துருப்போம்ல. இந்த மாதிரி கத்து எல்லாம் தவிர்த்து கருத்தெல்லாம் அப்போ இது பண்ணிட்டு டவுட்ஃபுல்லாக குழப்பிட்டு நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இது பராபர இவங்க தான் பெஸ்ட்டு, நான் வந்து இந்த இது கணேசர் தான் வந்து இவர் ஆதாரம் அப்படிலாம் வந்து பேசியிருக்க முடியாது என்னால் சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கத்தெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு சுடுகளை எல்லாத்தையும் மாற்றி விட்டாரு சரிங்களா. அப்போது கத்தெல்லாம் தவிர்த்து கருத்தெல்லாம் அளித்த கடவுளே. எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டெப்த்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாருன்னா, அவர் அந்த காட்சியை மாற்றி விட்டாருன்னா போதும், நம்ம எல்லாமே டலுக்குன்னு இதாகிடும், வந்து ஊந்துடும் நம்ம இது மேலே. ஆமாம், நான் கல்லை கும்பிட்டு நான் நீரை கும்பிட்டுட்டு நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த தன்மைகள்லாம் கடவுள்கிட்ட இருக்குன்றத கூட இருந்தாலும் கூட நான் வந்து எதை வந்து முக்கியமானது கும்பிடணுமோ அதை தான் கும்பிட முடியும். நம்ம சுற்றி வளைச்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு சேர வேண்டிய இடம் பெருசு சேர முடியாமல் இருக்குல்ல. ஆமாம். ஸோ அதனால தான் வந்து கடவுளே கடந்து உள்ள அந்த டெப்த்துக்கு எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு. அது கருணையும் கடலே அந்த லெவல்ஸுக்கு நீங்கள் போயிடுங்க. அது வேறு மாதிரியான ஒரு இது வரும். கடல் நீங்கள் இந்த உலகத்து லெவலில் பார்த்துட்டு அது வந்து நல்லா பறந்து விரிஞ்சிருக்கு சரிங்களா. ஏன்னா ஒரு பகுதி வந்து நிலமாக இருந்தாலும் முப்பகுதி வந்து நம்ம அதுவாக இருக்குல்ல சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல இதுவாக இருந்தது. நம்மளுக்கு கடல்லாம் இருக்கிறதுலேயே வந்து நிறையா ஆக்கிரமிக்குது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணையன் கடல் வந்து அதை விட இது சரிங்களா. ஆமாம், ஒரே ஒரு இடத்துல இல்லாமல் பல இடத்துல வந்து அது ஆக்கிரமிச்சிருக்கு சரிங்களா. ஸோ சத்தெல்லாம் ஒன்றே. இந்த மாதிரி எப்படி எல்லாத்துலேயும் ஆக்கிரமிச்சிருந்தா அந்த சத்து எல்லாமே ஒன்றரை மாதிரி தானே இருக்கும். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, எல்லா சக்திகளையும் இது பண்ணுறது. ஒன்றே சத்தியம். அப்போது அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பிரிஞ்சிருக்கீங்க சரிங்களா. பிரிவுற்று அறியா பெரும்பொருள் அப்படின்னு ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அறிவா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நல்ல சத்துவரசம் பண்ணி கடவுளோட இது கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், பறவை உபசாரம் மக்களுக்கு இது பண்ணணும்ல. இது கொலை பசிப்பிணி அதெல்லாம் வந்து நீக்க வேண்டிய இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவாக அதில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டு ஆமாம், அந்த பாசிவாக இருக்காமல் ஆன்டியாக இருக்காமல் வலி தெரிஞ்சு உயிர் வலியை தெரிஞ்சு உருகி நம்ம செய்யணும். அங்கே தான் நம்ம அதை தான் நம்ம கொஹசிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், நல்லா இந்த சத்தியம் அப்போ அந்த வளர்கிற சத்து கூடி இருக்கு. இதெல்லாம் இயற்கையோட சக்தி வந்து அவர் மேலே ஏறி இருக்கு சரிங்களா. அப்படி ஏறும் போது அவர் என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளோ துணிச்சல் வந்துருக்கு பாருங்க. என் எனக்கு அறிவித்தது அப்போ அவ்வளோ அறிவு வந்து சேர்ந்து போச்சு. அறிவுக்கு அறிவாமனும் போது அவ்வளோ அறிவித்ததோ தயையே. அப்போ தயவு தான் என்ன மேலே தூக்கி விட்டுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு தெரியுமா. வளர எல்லாத்தையும் மாற்றிட்டாரு போது பாதி உண்மை அது தெரியுங்களா. எவ்வளோ தூரம்னா அது முன்னாடி இருந்து அந்த கடவுள் அந்த இதெல்லாம் பேச முடியாமல் இப்போ கருணையும் அந்த லெவல்ஸுக்கு வந்தார் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல்ஸுக்கு எங்கே போகிறாரு, அந்த தயவு விடவே இல்லை கடைசி வரைக்கும். நம்ம அதோட கலக்கணும்ன்றாரு. அப்போதான் அது நம்மளோட கலந்துக்கிட்டாதான் நம்ம வந்து சில பேர் சொல்கிறாங்கல்ல, அவர் ஏழை மேலே இருக்கிற அந்த இதையும் விட்டுட்டாரு, பரிமலை காட்டுறதையும் விட்டுட்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி தானே. ஆரம்பத்தில் இந்த கிளை சாலைகள்லாம் வச்சுட்டு இது பண்ணணும்னு பார்த்தாரு, கடைசியிலே அதை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே. ஆமாம், அந்த மாதிரி தான் இந்த மாற்றி பேசி ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க. அவர் வந்து அங்கே நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நம்ம ஆன்மீக சொற்பொழிவு ஐயாவை பற்றி வள்ளலார் பற்றி அவர் பேசினார். நான் அவர் பேரெல்லாம் நான் கவனிக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஆனால் வந்து 5 திருமுறையும் சிலர் படிக்க மாட்டேன்றாங்க,
வேகப்படுத்த மாட்டாங்க. அதான் தெரியும் எனக்கு. அவங்களாம் வேகமா சொல்ல மாட்டாங்க. 6 மட்டும்தான் படிச்சுக்கிறாங்க. சொல்லிட்டு பெரிய இவனுங்களும் நினைச்சிருக்கானுங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, வள்ளலார் என்ன தெரியுமா பண்ணார், தர்மசாலையில சத்தியஞான சபைக்கிட்ட அவரு இந்த நீதிமன்றம் மாதிரி செய்து பண்ணியிருக்காரு. மதம் மாறி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அந்த ஜாதி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு இது பண்ணியிருக்காரு. அப்புறம் வகுப்பு நடத்தி இருக்காரு, ஆசிரியர் என்னென்ன சொல்றாரு, திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர் இந்த மாதிரி எல்லாமே அங்க கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி செய்துட்டு இருந்தாரு அவர் அங்க. இப்போ வந்து சாதம் அந்த தர்மசாலையும் சத்தியஞான சபை மட்டும்தான் இத்தனையும் அவர் பண்ணிட்டு இருந்தாருங்க அப்படின்றாரு. அதனால அவரு அந்த மாதிரியும் சொல்றாரு. அவர் பண்ண வேலைகளை பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள் ஐயோ சாமி நீங்க வச்சுக்கோங்க இந்த இடத்துலலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துட்டாங்க. சரிங்களா? நித்யானந்தா மாதிரி கிடையாது. நித்யானந்தா ஹீல் பண்றேன்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட வந்து ஹீல் பண்ணிடுவாரு. சரிங்களா? இவங்க தான் இப்படி அதை விட்டுட்டாரு. அவரு வந்து அது கிரிக்கலன்றாங்க. அவர் முழுக்க சாரம்சமே அதான். தயை வாங்கி இது பண்ணணும், விளங்கிக்கணும், சத்தியத்தை விளங்கிக்கணும், நம்ம எதை விடணும் எதை பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் போது அவர் பிடிச்சி வச்சு எல்லாம் செய்துட்டு இருந்ததெல்லாம் பொது நடத்தெல்லாம் விட்டுட நான் சொல்றேன். அவர் காட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வந்து அவுத்து விட்டு போயிட்டு. ஆமா, இந்த யார் அவரு, அந்த அவர் அதான் அவரு சுப்பிரமணியம் சிவா அவர் முனைவர்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி எல்லாம் மாத்தி பேசுறாங்க. இதெல்லாம் வந்து இழிவா தயவு மறந்துட்டாரு. தெரியுங்களா? நல்ல இழிவான. அதனால நம்ம முக்கியமானது என்ன, நம்ம சேனலோட பேர் தயான்றதால நல்ல இழிவான செயல்ன்ற நல்ல தனத்துக்கு வராம கெட்டத்தனமா இழிவா செய்து நம்ம சுட்டி காட்டியே ஆகணும். ஆமா, சுட்டி காமிச்சாதான் எல்லாருக்கும். ஏன்னா யார் இனிமையா பேசணும் அவங்களுக்கு இனிமையை கொடுத்துட்டு யார் வந்து நம்ம கடிஞ்சு பேசுறாங்களோ அவங்களுக்கு இது கொடுத்துருவாங்க தான். சரிங்களா? அப்போ தயை வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா, தயை உருவாக்குறதுக்காக தான் ஆண்டவன் வந்து சொல்றாரு. இவங்க தயை சுருக்கிறதுக்கு இவங்க என்ன முனிவர் பட்டம் வாங்கிட்டு வந்து முனிவர் அவ்வளவு பெரிய முனைவரே நம்மளுக்கு இது தேவையான நம்மளுக்கு. முனிவர் கூட சொல்றது ஒழுங்கா சொல்லுவாங்க பொறுத்தவரைக்கும். இவங்க முனைவர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அந்த முனிவர்களும் ஆதி காலத்துல பெரியவர்னு சொல்லிட்டு குழப்பி விட்டாங்க. மாத்தி குழப்பினது. சரிங்களா? அதே மாதிரி இவங்க அடுத்த படை வந்திருக்கு. சரிங்களா? நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. தயவு வந்து முன்னே நம்ம வச்சு நம்ம என்ன வேணா யார் வேணா பார்த்துக்கிட்டோம் சொல்லணும் போயிட்டே இருக்கு. அவங்க அனுபவத்தை ஏதோ தசை திருப்பி மாத்தி சொல்றது. இங்க யார் அனுபவம் வேணும் நம்மளுக்கு? வள்ளலார் ராமலிங்கர் அனுபவம் தான் வந்து நம்மள வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் இட்டுட்டு போச்சு. அவர் அனுபவம் என்னன்றதான் நம்ம அங்கே தெளிவாக தெரிஞ்சு எல்லாமே அங்கே விரிவுபடுத்தணும். அவர் அனுபவத்தையும் அவர் நம்மளுக்கு கற்பிச்சதை தான் அங்கே முழுமைப்படுத்தணும். தலைவர் சில நேரத்தில் கண்ணீர் வர வச்சுட்டு இந்த வார்த்தையெல்லாம் அடுத்த வார்த்தை வரதெல்லாம் பாருங்களேன். என்ன ஆகுது? புத்தெல்லாம் நீக்கி பொருள் எல்லாம் காட்டும். சரிங்களா? புத்துனும் போது உங்களுக்கு என்ன வருது ஞாபகம்? அந்த மாதிரிதான் புத்தமுது இது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியலாம். பட் அது கிடையாது. புத்துன்னா அந்த பாம்பு வசிக்கிற இடம் குழி. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணா தெரியும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து அவர் எவ்வளோ பெரிய தனித்துவமான ஒரு கவிஞர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை சேர்த்துட்டு பாருங்க. சரிங்களா? குழி நம்ம வந்து சொல்கிற ஒரு லெவல்ஸு அது வெறும் குழி கிடையாதுப்பா, அதில் பாம்புக்குது. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பரமபதம் ஆடும்போது கூட பாம்பு கொத்தி கீழே வரணும். ஏன்னு எனக்கு தூக்கி போட்டு ஏற்றி விடாம பாம்பு மாதிரி கொத்தி இதை எப்படி நான் வந்து புத்திரனி வந்து அதை எப்படி வசனை பண்ணுறாரு நீங்கள் கேட்கலாம். எப்படி நீங்கன்னா அவர் ஏற்கனவே குழின்ற அந்த ஒரு இது அது ஒரு ஸ்டான்ஸு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தவம் செஞ்சு அவங்களுக்கு எப்படி ஆகிடும்னா புற்று கிளம்பிருக்கும்ல. ஸோ அதை வச்சு நான் சொல்லும் போது இங்கே தவசிகள் முன்னாடி இருக்க தவசிகள் வந்து என்ன பண்ணால் தவிக்க விட்டாங்க மக்களை. சரிங்களா? அந்த மாதிரி அந்த தவமே வேணாம், புத்தெல்லாம் நீக்கி சரிங்களா ஓடுங்க, இந்த இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டு பொருள் எல்லாம் ஒரு காட்டுவாசியாக நீங்கள் போயிடக்கூடாது. அது சின்ன பலன் தான் கிடைக்குது. அவங்க அப்படியெல்லாம் அவ்வளோ பண்ணாலும் சின்ன பலன். இந்த வார்த்தையில கவனிச்சிங்களா என்ன? பொருள் இல்லாமட்டாரு. அது என்ன அர்த்தம்? காட்டில் கிடைக்கக்கூடிய பொருளா சொல்லுங்க. பொருள்னா நம்ம நாட்டில் நம்ம உருவாக்கிக்கிற பொருள் தான். இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் செருப்பு போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பேக் போட்டுக்கிட்டு சரிங்களா அந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் நம்ம ஏற்றுறோம். காட்டு வாசி நம்ம இது மாதிரி போட முடியும். பொருள் எப்படி கிடைக்கும்? ஆயுதங்களை கையோட கையா வச்சுக்கிட்டு நம்ம எப்போ எந்த மிருகங்களை வந்து ஹண்ட் பண்ணலாம். நாடா திருத்தும் போது அடுத்தவங்க யாரு விழுவாங்க நிறைய மாறும்.
அடுத்தவங்க யாரும் விழுவாங்கன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு எப்படி எழுப்பலான்னு பார்க்க வேண்டிய இது வந்து டைம் வந்துருச்சு. அதனால தான் பொருள் எல்லாம் வள்ளலார் வந்து அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பொருள் எல்லாம் காட்டும். படிச்சிருந்தா அந்த அங்கே வந்திருக்கவே மாட்டாரு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கவே மாட்டாரு. இங்கே ஒரு மக்கள் ஏழைங்க மேலே நம்ம வந்து வன்மத்தை காட்டுறோமே ஒரு இதுவே வந்து வந்திருக்காது அவர்கிட்ட சரிங்களா. ஸோ காட்டும் பொதுநலம் புரிகின்ற பொருள் அந்த மாதிரி வந்து அவராக இருந்தாலும் சரி, அவர் உங்கள் மேலே இறங்கினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் வந்து அது பண்ணி தான் அவர் நீதியும் நீர்மையாக அவர்கிட்ட இருந்தே இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தது பாடல் வந்து மேல்வெளி காட்டி வெளியிலே விளைந்த விளைவெல்லாம் காட்டி மெய்வேத நூல் வழி காட்டி என்னுள்ளே விளங்கும் நோக்கமே ஆக்கமும் திரளும் நால்வகை பயனும் அளித்து எனை வளர்க்கும் நாயக கருணை நற்றாயே போல் உயிர்க்கு உயிராய் பொருந்திய மருந்தே பொதுநலம் புரிகின்ற பொருள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடலாக இருக்குது. ஏன்னா நம்ம மெடிக்கல் சயின்ஸ் மாதிரி மருந்து வார்த்தையெல்லாம் வருது, ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி இதை வச்சு தானே உலகம் நிறைய வருமானத்தை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ மேல்வெளின்னும் போது ஒரு காலத்தில் ஆயுதங்களாக இருந்தால் கூட இப்போ வந்து எப்படி போகுது ஊசிகளை இது அந்த மாதிரி இந்த இது அனிமல்ஸோட இதில் வந்து அவங்க ஹஸ்பண்டில் கலந்து அனிமல்ஸுக்கு மட்டும் இங்கே ஒரு வார்த்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அனிமல்ஸுக்கு மட்டும் அங்கே ஊசி மருந்து இல்லை அவங்களுக்கும் அப்படின்னு அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன்னா அவங்க பாப்புலேஷன் அதிகம்னு சொல்ல வரேன். ஏன்னா மனுஷங்க வந்து 8 பில்லியன் வச்சிருந்தா கூட அவங்க வந்து 80 சரிங்களா. வந்து இனவிருத்தி பண்றன்ற பேர்ல அதை கொடுமைப்படுத்துறாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா, இவங்க பொருள் ஈட்டுறதுக்கு இவங்க போகத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்மள நோயாளி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மள வந்து இந்த உணவு அந்த உணவு அது ஒரு கணக்கு தெரியுங்களா. நான் இது மைனாரிட்டி. நம்மள வந்து உணவு வந்து உண்மையான உணவு கொடுக்காங்க. இதுவே உங்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னு சொல்ல வரேன். நம்மள வந்து நோயாளியாக்கி தினமே நம்ம மாத்திரை உட்கொள்ளணுன்ற அளவுக்கு நம்ம அது நம்மளுக்கு சுயநலமா நம்ம மனசு கொடுத்துக்கு அப்படி யோசிச்சிங்கன்னா அப்படி புரியுதுங்களா. இதே வந்து பொதுநலமா புரிகின்ற பொருள் இல்லையா, அது அனிமல்ஸும் சேர்த்துக்கோங்க இதுல சரிங்களா. அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள இது பண்றோன்றத நம்ம பார்த்துக்கோங்க. சொல்ல வர அனிமலுக்கும் கொடுமை பண்ணிவிட்டு நம்மளையும் அப்போ நம்ம வந்து இது மேல்வெளியா இருக்கு என்ன இவங்க விஞ்ஞான பூர்வமா அப்ப நம்ம என்ன நல்ல மாதிரி நடத்திக்கிட்டு. சரி நீங்களே சொல்லுங்க, இது அப்போ மேல்வெளியா இது ஹைரார்கி லெவல்ஸ் நம்ம வந்து ஐயர்களை நம்பலாம் சரிங்களா. அப்படின்னா பொய்யரை வச்சுட்டு இருக்கோம் இதில் நம்ம சரிங்களா. அதே மாதிரி தான் இவங்களும் நல்லது சொல்கிறேன்ட்டு நம்மளை மதத்தில் கலக்கிறதுக்கு மதத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு தான் இவங்க வந்து விட்டுட்டாங்க. அதுதான் நம்ம இப்போ எதுவுமே விளக்கமே வர மாட்டேங்குது. அனிமல்ஸ் எப்படி வந்து நம்ம கீழே வாழ்கிறாங்களோ மலத்திலே நம்ம வந்து ஒரு இடத்த கட்டி வச்சு நம்ம இது பண்ணிருக்கோம்ல, அதே மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ எதோ ஒரு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுதத்தை காமிச்சு அதை காமிச்சு இதை இப்போ வள்ளலாரையா கரெக்ட் எக்ஸாக்ட்லி அனிமல்ஸ் எல்லாம் அப்படிதான் மிரட்டி சர்க்கஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல தன்மையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் கடிஞ்சியும் இந்த கடிஞ்ச வார்த்தைலாம் சொல்லியும் நம்மளை திருத்த பார்க்குறாரு. இப்படியெல்லாம் சொல்கிறது எவ்வளோ சீக்கிரம் விளங்குது. இவங்க வந்து ஆயுதத்தை காமிச்சு அதை காமிச்சு இதை காமிச்சு ஸ்டாச்சுவை ஒரு சிலை வடிவத்துலலாம் ஆயுதத்தை கொடுத்து இது இப்படி தான் நல்லது செய்யும் போது இப்படியும் நல்லது செய்யாத போது அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சில வேதங்களில் தான் கடவுள் இது பண்ணுறேன் உச்சாரத்தில் தான் இருக்கு, உச்சரிச்சா வந்துடும் நல்லா சொன்னால் அதெல்லாம் வந்து எங்கேயோ இதாக மூளை முடுக்கல ஏதோ ஒரு சின்ன செயலுக்காக சொன்ன மாதிரி தான் இருக்குது. பெரும் செயலுக்கெல்லாம் அது பொருந்தாதுன்றது. ஏன்னா தயையை கோர்த்துக்கிட்டு எல்லாருனாலையும் இரக்கத்தோடையும் உயிர் வழியை தெரிஞ்சு ஒவ்வொரு உயிர் ராசி அந்த ஜீவ ராசியை உயர்த்துக்காக நம்ம பாடுபட்டா அது எந்த அளவுக்கு நம்மளை தூக்கிட்டு போய் காமிச்சு செய்துன்றது ஐயா வந்து அனுபவபூர்வமாக நிரூபிச்சிருக்காரு. அவர் ஒளியாகவே மாறி காமிச்சிட்டாரு. அதை அனுபவிக்கும் போது அது கிட்ட நெருங்கும் போதே நம்மளுக்கு ஆனந்தமாக எவ்வளோ இன்பமாக இருக்குன்றது ஒவ்வொருத்தரும் நம்ம உணர்றோம். இது வேதத்தை படித்து அங்கே போய் உட்காந்துட்டு அபிஷேகம் ஆராதனை பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறாங்க. இது சின்ன சின்ன விஷயந்தான் அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க வந்து ஆண்டம் முழுசாக அவங்களுக்கு பராபரம் அழிவு அவங்க காமிச்சாலும் அவங்க அது கிட்டே கூட கிட்ட கூட இவங்க போக முடியாம தான் இங்க கட்டு உண்டு கிடக்குறாங்கன்றாங்க. தெரியாமல இருக்கு செய்தா நமக்கு போக முடியலன்றதான் உண்மை. அதெல்லாம் கற்பனா சித்தி சித்திலே வந்து என்ன பண்ணுது அது கற்பனை மாட்டி இருக்கோன்றது நல்லா தெரியுது. இங்கேயே நம்மள மாட்டை வச்சு
சும்மா கடவுள் கடவுள்னு ஒவ்வொரு அதை வச்சு கற்பிச்சு அதில் தான் வந்து அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. நம்ம நித்யானந்தா நல்லது ஓரளவு நல்லது சிரிச்சது தான் சரிங்களா. எப்படி சொல்லணும்னா அது உன்னால முடியாதுன்ட்டு அவர் டைரக்டா சொல்லிட்டாரு. அதான் கரெக்டா சொல்லிட்டாருன்ற அப்புறம் உண்மையை ஆனா உண்மையை ஒத்துக்கிறாங்க அவங்க. அதான் விஷயம். இந்த அளவுக்கு தான் எங்களால இது பண்ண முடியும். எல்லாமே எல்லா மதம் வந்து சும்மா போய் சொல்லி இது பண்ணாலும் இவங்க உண்மையை சொல்லி வச்சிடுறாங்க. அதான் ஒண்ணு, உண்மையை சொல்லிடுறாங்க. ஆனால் நன்மையை செய்ய முடியாமல் திணறி அங்கேயே மாட்டிக்கிறாங்க. ஓரளவுக்கு சின்னதாக செய்யுங்க அப்புறம் பெருசு கிடைக்கும்ன்றாங்க. எப்போ கிடைக்கும்? சின்னது செய்யுங்க செய்யுங்க பெருசு கிடைச்சிடும். அதனாலதான் வந்து நல்ல தெளிவா சொல்றாரு, சின்னது எது செய்யணும் அதையெல்லாம் தூக்கி போடணும், உயிர் வழியை தெரிஞ்சு அதுக்கு நம்ம ஒன்றணும்னு சொல்றாங்க. அதனாலதான் இது வந்து மேல்வெளி காட்டி நல்ல வேலை. எனக்கு வந்து நான் என்ன மாங்கியம் செஞ்சதே எனக்கு தெரியல. இவங்ககிட்ட வந்து இது பண்ணா எல்லாருமே நல்லா பண்ணிடுவான், லேகியம் வைக்கிறவங்க எல்லாத்தையும் இது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றோம், மேல்வெளி காட்டி இதெல்லாம் இப்போ இது பெர்மனண்டா இருக்கணும் இல்லை, சும்மா டென்ட் கொட்டை போடுறவங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்றதால மேல்வெளி காட்டி வெளியிலே விளைந்த விளைவெல்லாம் வழின்னு தான் நம்ம பார்க்கணும். லேகியம் வந்து உடம்புல இருக்கிற வழியை போக்க ஒழிய உயிர் வழியை போக்கிடுமா லேகியம்? சில நேரத்துல அது வந்து பொய்யான பொருளா கூட இருக்கலாம்ல. அது ஆமா, அது ஒரு அது கூட ஒரு மாதிரி நல்ல விளைவுகளை காட்டுறேன்னு சொல்லிட்டு கெட்ட விளைவுகளை காட்டுச்சுன்னா ஆமா எல்லாருக்கும் வந்து லேகியம்லாம் பொருந்தாது. அந்த அருள் இருக்கிறவங்க அருளோட தான் போகணும். நம்ம அருள் எப்படி கிடைக்கும்னா நம்மளுக்கு நல்ல தன்னத்தை உயர்த்த தான் அருள் கிடைக்கும். சும்மா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிற மாதிரி லேகியத்தையே சாப்பிட்டுக்கிட்டு லேகியத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டா எல்லாமே கிடைச்சிரும். அப்போ இவர் நல்லா ஐயர்னு பார்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு ஐயர் நம்ம மேல்வெளியில் இருக்கிற ஐயர் வந்து காட்டி சரிங்களா, ஐயரை கண்ணே வளரலாம் சொல்லுவார்ல. அப்போ அவருக்கு காட்டிட்டு இருக்காரு, வெளியிலே விளைந்த விளைவெல்லாம் அவர் பண்ண அந்த இதெல்லாம் ஹெல்ப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அவர் பார்த்த விட எல்லா நோய்களும் தீர்ந்துருக்கு சரிங்களா. எல்லா கெட்ட விஷயமே எனக்கு போயிட்டு நல்ல இதெல்லாம் கருத்தெல்லாம் வந்து தோண ஆரம்பிக்குது. விளைந்த விளைவுலாம் இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கொடுத்துட்டா லேகியம் 4 நாள் கடை போட்டு 40 நாள் பண்ணாம அப்படியே விட்டுடலான்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா நாளும் நல்லது செய்யறதுக்கு கோலாகலமா நல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நல்லா புரிஞ்சு விளங்கணும், விளக்கம் பெறணும். அப்பதான் வந்து எல்லாருமே திரும்பி மெய்ப்பொருள் அடைய முடியும். அதனாலதான் இது விளைந்த விளைவில் தெரிஞ்சல நம்ம பொய் பொருளுக்காக அழிஞ்சிட்டு கிடக்கிறத மாற்றிக்கணும்னா மெய்ப்பொருளுக்காக நம்ம நடைய மாற்றணும் போது நம்மளுக்கு அங்கே அவர் சொன்ன விளக்கத்தெல்லாம் அப்போதானே வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும், விளைவுக்கு தெரியும். மேல் விளைவு வந்து நீங்கள் அருகிலிருந்து சில பாடலாம் வரும் சரிங்களா. அது தெரிஞ்சதானே உங்களுக்கு பயன்பெற முடியும். அப்போது காட்டி இந்த விளைவெல்லாம் காட்டி விளைவு எல்லாம் சரிங்களா, அவ்வளோ நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. மெய் வேத இங்கே வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நித்யானந்தா கேட்டேன், எனக்கு வேதம் படிக்கணும், அதை வந்து நான் செயலாக்கி பார்க்கணும் அப்படின்ற போது பார்க்கணும். இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் படிப்பேன் ஆனால் முடியாது செயல்லாம் ஆகி பார்க்கறது தெரியாது அழிந்தார் சரிங்களா. அடுத்து இது சொல்கிறார் பாருங்க, மெய் வேத. அப்போ அந்த நீங்கள் வேதம்னு படிக்க ஆரம்பிச்சிட்ட மெய் வேதமாக படிச்சுட்டு போ அப்படின்ட்டு சரிங்களா. நூல் வழிகாட்டி. அப்போது வழிகாட்டி வந்து இவர் என்ன பண்ணுறாரு, கைடு இந்த நூலை வந்து நீ படி ஆரம்பத்து டப்புன்னு எடுத்து என் மடியில் வந்து உணர வச்சுட்டார், மடிஞ்சிருக்கும் என்கிட்ட தெரியுதுங்களா. அப்போது அதை நான் வந்து என்ன பண்ணுறது, என்னோட தூக்கம் வரும்ல, அது படிக்கவும் முடியாது, நல்லா இது ஒழுங்காக கேட்க முடியாததால் நான் வந்து இந்த ஆடியோ புக்கு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா. ஏன்னா இந்த வீடியோ ஆடியோ யூடியூப் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குதுல்ல. மலேசியா ஆளுங்க அவங்களோட இதே வராங்க, அவங்களோட ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்துகிட்டு வராங்க. அதான் சொல்லுவேன், எனக்கு எனக்கு அந்த கரெக்டான நல்லா இழுத்து எனக்கு ஆமா ஒரு டேடியும் ஒரு குருவும் எனக்கு மாறும்போது மலேசியா ஆமா இவங்க வந்து அப்படியே ஒரு பேக்கேஜா வராங்க. சொல்லதான் எனக்கு எல்லாம் விளக்கம் வந்துச்சு. நான் படிச்சு இதெல்லாம் பண்ணும்போது குழப்பம் கொஞ்சம் இப்படி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அவர் நல்லா விளக்கமா சொல்லும் போது தான் எனக்கு நல்லா எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் இந்த இதெல்லாம் விட்டு நான் இதுங்களா, இவங்க நித்யானந்தம் அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் போய் சொல்கிறானுங்க. குருவெல்லாம் பேர் வந்து அவனுங்க சும்மா சொர்க்குருவாக தான் இருக்காங்க, சில சர்க்குரு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு சரிங்களா. ஆமா இப்போ அதுதான்ப்பா அவங்க செய்துட்டு இருக்கிறது சொற்குருவா தான் இருக்கு. வேதம் படிக்கிறேன் சொல்லி அது சொன்னா எல்லாம் நடந்துரும்னா ஒரு சொல்லு வந்து ஒரு இனிமை தரும், ஒரு நல்லது சந்தோஷத்தை ஒரு அந்த நேரத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும். அவ்வளவுதான் ஒழிய அதுலயும் முழுசா வந்து கடவுள் வந்து இறங்கிடுவாரா. எனக்கு எத்தனை நினைச்சேன் ஒரு வேலை முடித்து அந்த கிட்ட போயிட்டுனா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு வந்து வள்ளலார் பத்தி இப்போ குறவர் குடி செல்வனை தாண்டி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்போ அவரு நல்லா அட்வான்ஸா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. அவரு நம்ம அந்த நூல் வழி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அங்க போனா அங்க வந்து அவர் வேற ஏதோ காட்டிட்டு இருக்கு சரிங்களா. ஆனா நல்ல வேலை அதெல்லாம் விட்டு கடைசியில் வந்தவனே
நூல் வழி காட்டிட்டாரு. இதெல்லாம் என்னுள்ளே விளங்கும் நோக்கமே. அதான். அது என்ன நோக்கம்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இந்த கடின இது அந்த சித்தெல்லாம் எனக்கு கடினமான சித்தம் இருக்கக்கூடாது, எனக்கு நல்ல உள்ளே இருந்து காட்டிட்டு இருக்கும். அதான். ஸோ அந்த நித்யானந்த கிட்ட நான் போயிட்டோன்னே அது மாதிரிலாம் இல்லை. அங்கே கடினமான சித்தத்தை நான் பார்த்தேன். சிலைகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கடத்தணும். சரிங்களா? அது பிளாஸ்டிக் சிலைலாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. இதெல்லாம் பெரிய பெரிய இந்த கிரேன்ஸில் வச்சு எடுக்கிற சிலை. ஸோ அதெல்லாம் நம்ம மனுஷங்க வந்து முக்கி இருக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ரெஸ்ட்டு? பஞ்சலோக சிலைங்களா? வல்லாறு பேரை காட்டி 1 மணி நேரம் தான் அவர் வந்து தூங்கினாருன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுறது, நல்லா புழிஞ்சு எடுத்துருது வேலையில். சரிங்களா? ஏழைங்களா அங்கே வந்து பார்த்து எல்லாரும் நூறு சேர் போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு அந்த மாதிரி நோக்கம் இருக்கக்கூடாதுன்றதால தான் இது ஐயோ இது மாதிரிலாம் இவங்ககிட்ட போய் மாறிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா காட்டி விட்டு. காலங்காலமா அதானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க மட்டும் கிடையாது, சுண்டலும் இதுவும் சாப்பிட்டு கிளம்புகடான்றது. இது ஒரு ஞான யோகம் முடிஞ்சிச்சுடா, சாப்பிட்டு உன் கர்ம யோகம் எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் எல்லாத்தையும் நான் நெகட்டிவ் வச்சிட்டேன், யோகம் கிடைச்சிருச்சு, நீங்க ஜாலியா இருங்க. வந்துடும். அது ஒரு சின்ன பலன் தரும் உடம்புக்கு. தேன் வந்து பாயிற மாதிரி. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இவ்வளவு இனிமையான இடத்துல இருக்கீங்க தெரியுமா? காசி இங்கே வந்து மூச்சே வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அமுதமாக அப்படி இறங்கிடுது அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு சாப்பாடே தேவை அப்படின்ற மாதிரி நல்லா இனிமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ எரியுதுன்னு. சரிங்களா? ஏழையோட வயிறு எவ்வளோ எரிஞ்சிட்டு இருக்கோம், இவங்க வந்து பேசிட்டு இருப்பானுங்க. சரிங்களா? ஆக்கமும் திரளும். ஆக்கம்ன்றது என்னது, கிரியேட்டிவிட்டியும் சரி, திரளும் போது உங்களுக்கு என்னது, திரள் எல்லாத்தையும் திரண்டு இருக்கிறதுன்னு அப்படியே. அது ஏதாவது ஒரு திரள் சொல்லுங்க. எனக்கு இப்போ ரொம்ப இதாக சொல்லலாம் தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். இப்போ ராமர் சொல்கிறோம்ல, ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்படியே சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சாலும் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு சுட்டு விடுற மாதிரி தான் இருக்குது. அந்த முழுமையெல்லாம் அங்கே வராது. ஒரே ஒரு அளவுக்கு தான் தெரியுது. இல்லு மட்டும் போதுமா நம்மளுக்கு? ஒரு சொல்லு மட்டும் போதுமா? ஒரு வில்லு வச்சுக்கிட்டு வீரமாக இருந்து எல்லாரையும் வந்து சின்ன விஷயத்துக்காக வாழ வச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? கடவுளை அடையிறதுக்கு சொல்லலையாங்க. தர்மம் செய்யுன்றாங்க. இது எல்லாருக்கும் அன்னம் போடணும், எல்லாருக்கும் செய்யணும், வந்து கருணையாக இருக்கணும்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஜீவராசிகிட்ட கருணையாக இருந்தாலும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து காட்டுவாசிலேருந்து நாட்டுவாசிக்கு வரும்போது அவங்க நடந்துக்கிட்ட அந்த அடிதடி சண்டை சச்சரவு இந்த மாதிரி வச்சு புகட்டும் போது யாருக்கும் வந்து அந்த கருணை வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல், கருணை சொன்னாலும் கருணை செய்யினாலும் செய்ய நடைமுறைக்கு வந்தாலும் ஒரு அளவில் நிற்கிதுன்ற நான். அந்த அளவில் தான் நிற்கிது. ஐயா சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா தான் மேன்மை போகுது. அது காலம் கழிஞ்சு வரும்போது தான் சொல்ல முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மின்சார மயமாக ஆயிடுச்சு. எல்லாம் வந்து கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டாங்க. காட்டுத்தனம்லாம் மாறி இருக்கு, நாட்டுத்தனம் வந்துருச்சு. இப்போ வந்து அதுக்கு தான் அது தூக்கி போடுங்க, அது முன்னொரு சாதனம். அப்புறம் வேற என்ன சொல்றாரு, இன்னும் நிறையாலாம் சொல்றாரு அதுவும் கூட. அது மாதிரி அதெல்லாம் வந்து அது அந்த ஒரு படிப்புன்னா அது அந்த அளவுக்கு தான். முன்னொரு சாதனம்ன்றது நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காதீங்க. முன்னூறுன்னா அந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாதீங்க. முன்னூறு சாதனம்னா நம்ம செய்ய போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வீக்னஸும் வேணும். 300 அதை நீங்கள் வச்சுக்கணும் கையில். நீங்கள் திருப்பி அதே இடத்துல போய் சேர்க்குற மாதிரி எனக்கு வருது. 300 வந்து அந்த முன்னோர்கள் யூஸ் பண்ணதை நினச்சிட்டு இருக்காதீங்க. இல்லை அது கரெக்ட் தான்ப்பா. 300 போது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கணும். நீங்கள் வல்லிசை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் 300 கையில் என்ன வச்சுக்கணும், வீக்னஸ் இதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது. சரிங்களா? முன்னோர்கள் செய்து அப்படி அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து இங்கே பெறலக்கூடாது. அது அது இருக்கட்டும், அது கரெக்டு தான். இன்னொன்று வேற அந்த இதெல்லாம் சொல்றாருல்ல, அதெல்லாம் படி எல்லாம் கடந்துடணும், அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்ட பின்னாடி தேவையில்லாமல் திரும்பி அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டா மறுபடியும் இன்னும் மேற்படி எப்படி ஏற முடியும்? அப்படி சொல்லாமல் ஃபர்ஸ்ட் டீசெண்டாக சொல்லிடுங்க. வாசி யோகத்தில் நம்ம வந்து நம்ம இது பண்ணாமல் நம்ம நேசி யோகத்தில் பண்ணுவோம். சரிங்களா? அதனால இங்க மாறிடுது சுத்தமா. நீ சொல்ற மாதிரி இங்க அந்த இதே வெளியே மாறிடுது. இது வந்து வேற வெளியா தான் தெரியுது. இது வந்து இந்த அளவுல தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கைய தத்துவத்தை உணர்ந்து
தத்துவம்னு சொல்கிறாருல, கரெக்டு தான். அந்த தத்துவத்தை உணர்த்து வந்தது தான் இதெல்லாம் ஒழிய இது வந்து கடவுள் அடையிற வழி கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நல்லா நம்ம கிளியர் படுத்திக்கலாம். தத்துவ சேட்டைகள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சேட்டைகளும் துரிசியும் சொல்லிக்கிட்டு நம்ம வந்து சும்மா கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அது மாதிரி ஆக்கமும் திரளும் போது ஆக்கமும் போது ஆக்கி ஆக்கி கொடுக்குறது மம்மியோட வேலைன்ற மாதிரி, திரளும் போது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே இதுவாக அமைச்சு அதுலேருந்து எல்லாமே வந்து திரளுறோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் டேடியோட வேலை, கரு பிடிச்சி அது இது பண்ணுறவர். அப்போ 4 வகை பயனுன்னும் போது உங்களுக்கு இது சொல்லுவார்ல, அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி மாதிரி, அந்த மாதிரி அந்த வகைகள் இருக்கு இல்லைங்களா. அதனை அகம் அகப்புறம் புறம் அப்படின்ற மாதிரி அந்த பயன்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அழித்து இணை இல்லைங்களா. அப்போ இவர் பெற்ற வகை அறியேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். முன்னாடி இருந்தவங்க இது மாதிரி வகுத்து சொல்லலையே, மாமந்தத்தை சொல்லலையே, அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதின்னு சொல்லலையே, அப்படிதானே. சிகாமந்திரமும் சொல்லலையே. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது இவர் கிடைச்சது வந்து வேற அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 வகை பயனும் போது முன்னாடி இருந்தால் 4 வகை ஒரு மாதிரி கிடையாது இவங்க, சரிங்களா. அந்த அவங்களுக்கு ஆமாம் அது முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல, நான் 4 போது அதுதானப்பா இதுவும் எல்லாமே அந்த குருவர் குடிசைன்றாங்க. அப்போ இவரோட குடிசையில் என்னோட அந்த சிவன் தானே அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. அந்த 4 வரைக்கும் சேர்த்து பேக்கேஜ் இவர் அடைஞ்சிட்டாரா, இல்லை 4 வேதங்களில் இருக்கிற அந்த உருக்கணும், அந்த இதில் நாதநிலையை அடையணும் அப்படின்லாம், அந்த இது சாமதான அப்படின்ற மாதிரிலாம் அந்த இது வரணும் அப்படின்றாங்களே, அந்த சொசைட்டி அப்படி தானேப்பா அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி இல்லைன்றது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அது எனக்கும் அப்படிதான் குழப்பம் இருந்துட்டு, எல்லாம் ஒன்று தான். இங்கேயும் ஜோதி அங்கேயும் ஜோதி காமிக்கிறாங்க. என்ன கடவுள் எல்லாம் ஜோதி வடிவில் தானே இருக்காரு. அப்புறம் என்ன எல்லாமே மதத்தில் எல்லாம் ஒளின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் ஒன்று தானேன்ற மாதிரி தான் நானும் குழம்பி போய் தான் கடந்தேன். இப்போ தான் கிளியர் ஆகிடுது. ஐயாக்கிட்ட வந்து அவர் சொல்கிற விளக்கத்தை பெறும் போது தான் இது எல்லாம் தாண்டி இருக்குன்றது நல்லா கிளியர் ஆகிடுது. அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு ஒரு விளக்கமும் நான் கொடுத்துட்றேன். கடவுள் நிறைய அறிந்த அம்மையும் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் ஆமாம் ஏமசித்தி அப்படின்னு சொல்லுவார்ல, ஆமாம் சாகா கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுல வந்து நாலு இப்போ வளர இன்னொரு பாடல் என்ன சொல்லுவார், ஒன்றே சிவம் என்று அறியுது, அப்புறம் மலத்தெல்லாம் நீக்கக்கூடிய அந்த வல்லமும் அது அறிவு அது மாதிரிலாம் சொல்லுவார், தொழில் அந்த அடிலாம் வரும். ஸோ அதெல்லாம் பயன் தெரியுங்களா, அந்த பயனையும் நீங்கள் என்ன சொல்லுவாங்க சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இவங்கெல்லாம் இது செய்யும் போது கூட அந்த காலத்துக்கு தகுந்த அந்த வாழ்க்கை நெறிப்படுத்துறதுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன பலன் தர்றதுக்கு செய்து சொன்னாங்க ஒழிய அவங்களே கடவுளை அடைய முடியலன்றது தான் உண்மை. அவங்க வந்து கடவுளான்னு சொல்லியிருந்தாலும் தத்துவத்தை உணர்த்து வந்து எல்லாம் பண்ணது தான் உண்மைன்றது இப்போ நல்லா வெட்ட வெளிச்சமாக இருக்குது. எப்படின்னா அந்த இப்போ ராமர் அப்படிலாம் செய்திருந்தார். அவ்வளோ தர்மத்தை கடைப்பிடிச்சு அவ்வளோ நல்லா ஒரு சொல்லுல ஒரு வில்லு ஒரு இல்லு வச்சுருந்தவர். ஏன் அவர் ஒளி ஆயிருக்கணுமே, ஏன் ஆகலை? அவர் ஜலசமாதியா ஏன் போனாரு? உங்களுக்கு ஆராய்ச்சி நல்லா பண்ணி பாக்குறீங்களா? நல்லா ஜலசமாதி ஆகணும்ன்ற அவசியம் பயனா ஒளியா மாறி இருக்கலாமே. பயனே இல்லாத ஒரு வாழ்க்கையில என்ன பயணிக்க சொல்றாங்களே, என்ன இதெல்லாம் அதிரமா வாழ்ற மாதிரி அந்த மாதிரி அதான் இவர் வந்து டிஃபரெண்டா வாழ்ந்துட்டாரு. அழுத்தி இணை வளர்க்கும் நாயக கருணை. கருணை எதை வளர்த்துக்கணும் அதெல்லாம் ஒரு இல்லற தர்மத்துக்கு சரியா இருந்துச்சு. அப்ப அந்த கருணை வார்த்தை சேர்த்து என்ன சொல்லிருக்காரு பாருங்க, கடவுள்கிட்ட நெருங்கி நாயக கருணை கிடையாது, சும்மா ஒரு மாதிரி சின்ன கருணையை வச்சிருக்குதுலாம். அவங்க என்ன திரும்ப சொல்லிடுவாங்க, இதை செய்யுங்க அது கிடைச்சிரும் அப்படின்னுவாங்க. அது செஞ்சா இதுலயே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதை தூக்கி போடுங்க. அது ஏன்னா இவர் பண்ணிருக்காரு, எங்க அது மாதிரி செஞ்சிருவோமோ அப்படின்ற மாதிரி பேசாம கிளியரா நம்ம பேசிடணும். இவருக்கு கணிந்து பட் அவங்களுக்கு எல்லாம் கணிந்து ஒரு பர்சன் தான் இருக்குதுல்ல, அந்த கனி எடுத்து நம்மளால பயன் பெற முடியாது சரிங்களா. ஸோ இதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாரு, நாயக கனி கருணை சரிங்களா, அழித்தினை வளர்க்கும். முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டு போறதுனாலும் இதுல உண்மையான இடத்துக்கு கூட்டு போகுது சரிங்களா, ஒரு மாதிரியான இது கிடையாது சரிங்களா. நற்றாயே, அப்போ நற்றாயன்னும் போது என்ன அர்த்தம், நன்மை கூட்டல் தாயின்ற மாதிரி வருது இல்லையா. அப்போ நன்மை செய்யக்கூடியது உண்மை தாய் சரிங்களா. பொன்மை அப்படின்னு அந்த வழக்குள்ள புண்மை வந்து நீக்கினது. ஸோ அந்த மாதிரி ஒரு நற்றாயே போல் உயிருக்கு, போல் உயிர்னும் போது என்னது,
உயிர் போல வாழ்ந்துட்டு இருக்கவனுங்கெல்லாம் உயிராய் இதுங்களா. அந்த மாதிரியான ஒரு போலி ஆளுகளுக்கு ஜாலி தரவர் யாரு? ஜோதி. சரிங்களா, அருட்பெரும் ஜோதி. ஸோ அந்த மாதிரி உயிராய் பொருந்திய மருந்து அந்த போலித்தன்மத்தெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணுவார்? கடவுளோட பாலிசியை கொடுத்துருவாரு. ஒரிஜினல் வரணும், செங்கோலை நம்ம ஒரிஜினலாக நம்ம மாறணும். அப்போ தான் அது சிற்றின்பத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இல்லற தர்மத்தையே பண்ணிட்டு இருந்தாலாம் இதை பண்ணால் அது கிடச்சிரும்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியெல்லாம் இது பண்ணால் அது கிடைக்காது. அதை தான் அவர் சுட்டி காமிச்சு கரெக்டாக தூக்கி போடுங்க. அதை தூக்கி அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வாழ்ந்துட்டீங்களா, இதையே வாழ்ந்துட்டு இருந்தால் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வார்த்தையில் எப்படி செத்துனே இருப்பாரு, மருந்து தூக்கி போட்டு வாங்கன்றாரு. அந்த இடத்த நம்ம மருந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி தோணுது. மறு சரிங்களா, மறுன்னும் போது இன்னொரு வாட்டி இல்லை அது மாதிரி ஒன்று சொல்லலாம். மறு இன்னொன்று என்ன சொல்லலாம், இந்த ஆப்ஷன் விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு மருந்து அப்படின்னு மாதிரி உந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், திரு உந்தி அப்படின்னு வந்து பேசியிருக்கோம். அப்போ என்ன அதில் பெர்ஃபெக்ஷனான இடத்துக்கு கூட்டு போகுது. மறு உந்துன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நோய் இது சாவும் நோவும் வந்து நம்மளால் சமாளிக்க முடியல. அதை பார்த்தாலே இன்னொருத்தவங்க கஷ்டப்பட்டு நடக்கிறது பேசுறது அவங்க உடம்பு வந்து இதாகிடுறது அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஒரு மாதிரி ஆகிடுது இல்லை. அந்த சாவு இன்னொருத்தவங்க சாவுறது அவங்க இழப்பு அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து இப்போ எங்கள் ஆஜி ஃபஸ்ட்டு கண்ணீர் கலங்கினாங்க. இவங்க கூட படிப்பான்ல கார்த்தி, அவன் இறந்துட்டான்டா, அவன் மேலே வந்து இது மாட்டு வண்டி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே அது ஒரு லெவலு. சரிங்களா, ஆனால் இதில் இந்த மருந்துல உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க. ஏதாவது அதான்பா, அந்த உயிரை வந்து நம்ம வந்து துச்சமாக நினச்சிடக்கூடாது. அந்த எல்லா உயிரையும் வந்து நம்ம நம்ம உயிராக மாதிரி நம்ம இது எப்படி நம்ம நினைக்கிறோமோ அப்படியே நம்ம நினச்சி எல்லாத்தையும் வந்து நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் அந்த உயிர் இறக்கம் வரும்போது தான் கடவுள் வந்து இறங்கி நம்மள்கிட்ட வராருன்றது நம்ம நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து இங்கே இந்த உயிர்கள் இப்படி ஆமாம் அவங்களுக்கு கஷ்டப்படுது எனக்கு தெரியுது. அந்த மாதிரி ஒரு உயிர்களுக்கு நீ வந்து என்ன பண்ணுறது, நீ உயிருக்கு உயிராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ வந்து அவங்களுக்கு இறங்கணும். சரிங்களா, என்னோட இறக்கத்தை நீ வந்து எதிர்பார்க்குறது ஓகே, நான் இறங்குவேன். பட் நீ அதுக்கு என்ன பண்ணணும், நீயும் ரெடியாக இருக்கணும். நீயும் இறங்கினா தான் அது வந்து என்ன பண்ணுவோம், உரிமையாக முடியும். அப்படின்ற மாதிரி போல் உறுப்பு உயிராக பொருந்திய மருந்து. அப்போ அந்த இறக்கத்தால் தான் என்ன வருது, பொருந்தணுன்னும் போது எப்படி வந்து மாத்திரையை வந்து முழுங்குறீங்களா கடக்குன்னு போட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல இது பண்ணணும், இறங்கணும். இன்னொருத்தவங்க ஜீவகாரணம்னா ஜீரண அவங்க வந்து நல்லா ஜீரணம் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த எப்படி டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் உறுதிப்படுத்தினீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த இது கிடைக்கும். பொதுநலம் புரிகின்ற பொருளை பற்றி நல்லா நீங்கள் அறிஞ்சிக்கலாம். இது அது தெரியலன்னா இதுவும் தெரியாது. பொதுநலம் புரிகிற பொருளை பற்றி உங்களுக்கு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அவங்க வந்து வெட்ட வெளியாடின்றவங்க ஒரே வார்த்தையில். சரிங்களா, சீக்கிரமாக சொல்லி முடிச்சுருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற பேரில் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜடமாக மாறிடுறோம். இது பண்ணால் போதும்ன்ற நிலைமைக்கு இப்போ வந்துட்டோம். அதான் கண்மூடித்தனம்லாம் தூக்கி போட்டு வாங்கன்ட்டாரு. எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டா போதும், கடவுள்கிட்ட போயிடலாம், 4 பேருக்கும் நான் நம்மளுக்கு சார்ந்தவங்களுக்கு பண்ணால் போதும் அப்படின்னா இந்த போதும்னு சொல்லி சுருக்கிடுறோம். எல்லாரையும் பொதுவாக நினச்சி எல்லாருக்கிட்டையும் எப்போ தான் அப்போ இது பண்ணி நல்லதெல்லாம் செய்து நம்ம கடவுள் அந்த நல்லது எல்லாரையும் அவர் பொதுவில் தானே வச்சு பார்க்குறாரு. எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் காமனாக எல்லாமே நல்லதாக செய்து தர்றாரு. நம்ம அப்படி செய்யாமல் 4 பேர் நம்மளுக்காக நம்ம உருவானவங்களை மட்டும் நம்ம செய்துக்கிட்டு நம்ம இல்வாழ்க்கையை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்துருவோம், நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கிடச்சிருமா? அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுத்துங்க. அப்புறம் அது தெரிஞ்சுப்பீங்கன்னா எப்போ தெரிஞ்சுக்கிறது, அதை தெரிஞ்சுக்கவே முடியலன்றது போட்டு வாங்க, எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. உட்காந்துட்டு சொல்கிறாங்க தாமரை இலையில ஒட்டும் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் இருன்னு சொல்லிட்டு இதுக்கு உண்டான செயலையே செய்யணுட்டு இருக்கும் போது அப்புறம் எப்படி கடவுள்கிட்ட நம்ம வந்து கை கோர்க்க முடியும்? கடவுள் வந்து எப்படி எல்லாருக்குமே வந்து நல்ல கலந்து எல்லாருக்கும் வந்து
ஜோதியா மாற்ற முடியும், இல்லற தர்மம் பண்ண முடியும். அந்த தர்மத்துல இருக்கிற ஸோ நீங்கள் நினச்சி பாருங்களேன், வெளிச்சத்தை தான் அடைய அந்த பொருந்தி மருந்து வந்தவொடனே என்ன நடக்குது? அடைய முடியாது. பொருந்தி மருந்து வந்தவொடனே என்ன நடக்குது நீங்கள் சொல்லுங்கள். பொருந்தி மருந்து வந்தவொடனே பொருந்தி மருந்தே பொதுநல புரிகிற பொருளே என்றதில்ல, அந்த மருந்து வந்தோடனே உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்டான பொதுநலம் வந்துருச்சு? உதாரணத்துக்கு உயிர் வழி தெரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அனிமல்ஸோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் வந்து நீங்கள் இது பண்ணி அனிமல் ஹஸ்பண்ட்ரி காப்பாற்றுறேன் அந்த 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 வேஷம் அந்த அதை மாற்றி, இல்லை இல்லை இது வெறும் இது மட்டும் கிடையாது, பாலும் சரி அவங்க தோலும் சரி லெதர் பேக்ஸு. எனக்கு வந்து அந்த என்சிசியில் வந்து எனக்கு அந்த அந்த மூவ்ஸ் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். லெதருக்கு இதுன்னு அவங்க பேசினாலே எனக்கு அந்த ஷூ வந்து லெதர் பார்த்தே எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அது மாடோட கஷ்டம் தான் எனக்கு பிடிக்கும், பார்க்கறது எனக்கு தெரியும். சரிங்களா, எனக்கு புரியும். அது நாட்டை பாதிக்கிறது உங்களுக்கு என்விரான்மெண்ட் சயின்ஸ். ஆனா வந்து அது எப்படி நார் தெரியுமா, அவங்க லெதரா மாத்தி இத்தனெல்லாம் போட்டு கூட அது நார். ஆமா, உங்களால என்விரான்மெண்ட் சயின்ஸ் அதிகமாக பார்க்க முடியுது சரிங்களா. அவங்க வந்து இந்த நாட்டை வந்து இந்த மாதிரி இது பாதிக்கிறாங்க, அது கெமிக்கல்ஸ் எல்லாம் கை வைக்கும் போது அவங்களுக்கு பாதிக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். பட் அதை தாண்டி என்ன பண்றோம், இந்த மாடுக்கு வந்து பெரிய அதிக பாதிப்பு சரிங்களா. அவங்க நம்ம செருப்பாக யூஸ் பண்ணணுமா, அவங்க அது மாதிரி நம்ம தோணும் சரிங்களா. அடுத்தது இந்த சர்க்கஸஸு அவங்கள வந்து மிரட்டி வாழையை வாங்குறது இல்லையா, ட்ரிக்கஸ் திரள்களை அப்படியே வாங்குறது சரிங்களா. ஸோ அவங்களோட ஆக்கத்தெல்லாம் அப்படியே மாற்றி கன்வெர்ட் பண்ணி அப்படியே வாங்குறது. அது வந்து இதில் ஜூனு வந்து பேரில் நம்ம என்ன பண்ணுறது, காசை கலெக்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு இயற்கையில் இருக்கிற அனிமல்ஸில் கூட்டு வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஃபோர்ஸ் ஃபீடிங் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை நம்ம போடுறோன்னு சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம், லோக்கலில் இருக்கிற அனிமல்ஸ் சாப்பிடுச்சு அங்கே ஃபீட் பண்ணுறதும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்கு வேணாம் சரிங்களா. என்னால் வந்து அவங்களுக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியாக நம்ம இருக்கும் இல்லை. அதெல்லாம் ஷூ சர்க்கஸு சரி. அடுத்தது வேறு என்ன பண்ணலாம், க்ளோத்திங்கு ஃபேஷனு. அதில் வந்து உள்ளன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது சரிங்களா. உள்ளன் ட்ரெஸ்ஸஸில் என்ன நடக்கும், ஆடை வந்து நம்ம இது பண்ணுவாங்க, அவங்க கதறுவாங்க. குழந்தைங்க எப்படி வந்து இது கதறுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க உள்ளே வந்து அவங்க இது பிரிக்கும் போது அவங்க கதறுவாங்க. செம்மறி ஆடுகள்லாம் சரிங்களா. வச்சு தேய்ச்சி அவங்க ஸ்கின்னெல்லாம் கிழிஞ்சிடும். அதை தைக்கிறேன்றது வந்து அப்படியே கதற தைப்பானுங்க. அவங்க இது அனஸ்தேசியெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு இது ஹாஸ்பிட்டல் போனோன்னா அனஸ்தேசியெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது சரிங்களா. ரொம்ப இதெல்லாம் பார்த்துட்டே என்னால சகிக்க முடியல. அதனால அந்த இது பட்டுப்பூடியை வந்து நம்ம இது கொதிக்க விடுவோம்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துருவோம், ஐயோ வேணாம் எப்பா இந்த இம்செல்லாம், இது வந்து இதுதான் பொதுநடம். இதெல்லாம் மருந்தை கொடுத்துட்டு வீகனிசத்தில் ஒன்று வளர்த்து விட்டாரா, அடுத்தது சரி அது விடுங்க, அது ஒரு பண்டில். அடுத்த பண்டில் என்னது, கண்டல் இருந்த இடத்துல எனக்கு இவர் வந்து இங்கே கிண்டல் பண்ணுறாங்க, சாமி எனக்கு இழிவு வருது அப்படின்னு நினச்சிருக்குது. வேணாம், உனக்கு வந்து எல்லாத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்தி விட்றேன் சரிங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து தொண்டலாக இருந்துட்டார் சரிங்களா. இது இல்லை உனக்கு என்ன இல்லை அப்படின்ற மாதிரி, இந்தா உனக்கு இந்த நிதி போய் அவங்களுக்கு வேலை செய், இந்த இது நீ அங்கே போய் பண்ணு அப்படின்ற மாதிரி. கடைசியில் சத்யநாராயண சபைக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இருக்குல்ல நம்மளுக்கு, அந்த பிக்சரில் வந்து குனிஞ்சு எல்லாருக்கும் பணிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல, எல்லாருக்கும் தொண்டாட்ட வச்சுட்டார். போய் அவங்களுக்கு தேங்காய் பால் மோர் காலையிலேருந்து வேலை செஞ்சு நைட்டு அது முன்னாடி நாளே வந்து சரிங்களா மாலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். உடச்சி கிடச்சி அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி கிடச்சி அதை புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு பரிமாறும் போது இருக்குது தெரியுமா, அது எல்லாம் அந்த மாதிரி ஒரு லெவல்ஸுக்கு கூட்டு வந்து விட்டுருவாரு. சொல்லு பொதுநலம் புரியுது. தென்னை வச்சு தென்னங்காய் பறித்து எல்லாருமே அமுதம் உண்டுங்கன்னா எல்லாத்தையும் அதை விட்டுக்கிட்டு நம்ம எல்லா மிருகத்தையும் ஊசி போட்டு உருவாக்கி அதுதான் உணவுன்னு அது உயிரை வந்து ரணப்படுத்தி அழுது குழம்பி அதுவும் துடிச்சு துடிக்க அது கொடுமைப்படுத்தி அது பால்லேருந்து அது எல்லாமே அதை ரணப்படுத்தியே எடுத்து நம்ம ஆண்டுக்கிட்டு நம்ம கடவுள் பேர் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கோன்றோம்னா உண்மை. கடவுள் பேர் சொன்னீங்கன்னா கடவுள் சொன்ன அந்த இறக்க கடவுள் அது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கருணைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் கடவுள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து கருணை நாங்கள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அறிவு தானே யூஸ் பண்ணுறோம், இது நல்லது தானே, ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம், பொதுவாக நடக்க போகுது, இது புது நடம் புரியுன்ற பொருள் தானேப்பா அப்படின்றவங்க.
ஒருத்தர் கஷ்டப்படுத்தி ஒருத்தர் ரணப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது அறிவு. அவங்க கண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது மெய்ஞானத்தை கொண்டு அந்த கண்ணீர் சிந்தாமல் அவங்க சுகம் பெறதுக்கு வழியை காமிச்சாதான் அதுதான் உண்மையான அறிவு ஒழிய அதுதான் கனிஞ்ச ஞானம் அறிவு. அதை விட்டுட்டு எல்லாரையும் வழிபடுத்திட்டு நானும் வழிபட்டுக்கிட்டு சாவு நோவு ஏற்படுத்தி விட்டு இங்கே சுக வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கணும்னு சொல்கிறீங்களே சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த செஷனை அப்புறம் பார்ப்போம். இன்னும் இருக்குது இந்த பொதுநல கோயில் அப்புறம் பார்ப்போம்.